இன்றைய சாய் வித் சித்ரா சோஷியல் டாக் மாரத்தான் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் நாட்டிய கலையரசியான பத்மா சுப்பிரமணியம். தமிழ் சினிமா உலகின் முதல் சூப்பர் ஸ்டாரான எம்.கே. தியாகராஜ பாகவதர், இசைக்குயில் எம்.எஸ். சுப்புலட்சுமி, டி.ஆர். ராஜகுமாரி, சரோஜா தேவி போன்ற பல திரை நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்தி வருமான இயக்குனர் கே. சுப்பிரமணியம் அவர்களின் மகள்தான் பத்மபூஷன் பத்மா சுப்பிரமணியம். நாட்டிய கலைக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற இவர் வாங்காத உயரிய விருதுகளையும் இவரது நாட்டிய நிகழ்ச்சிகள் நடத்தாத நாடுகளையும் விரல் விட்டு எண்ணிவிடலாம். கடந்த 70 ஆண்டுகளாக தொடர்ந்து நாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகின்ற நாட்டிய கலையரசியான பத்மா சுப்பிரமணியம் தன்னுடைய தந்தையான கே. சுப்பிரமணியம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா, வி.என். ஜானகி, நடிகர் தினம் சிவாஜி கணேசன், சந்திரபாபு ஆகியோரை பற்றிய தன்னுடைய நினைவுகளில் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். இன்னி வரைக்கும் தமிழ் சினிமாவில் கொண்டாடுற ஒரு இயக்குனர் உங்கள் அப்பா கே. சுப்பிரமணியம் அப்படின்னு சொன்னோடனே உங்கள் நினைவுக்கு வர்றது எது? ரொம்ப அன்பானவர். அந்த அன்பு தன்னோட குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, மானுடத்தையே அன்பாக பார்த்த அவர் மகான்னு தான் சொல்லணும். அது ஒன்றும் இல்லை, யுனெஸ்கோவுடைய ஆனரரி லைசன் ஆஃபீஸர், அந்த ஸ்டேட் லைசன் ஆஃபீஸர். ஸோ அவர் சின்னதாக ஒரு குடும்பம்னு நினைக்கிறது யுனெஸ்கோ லெவலில் தான் இருக்கும். அந்த மாதிரியே எங்களையும் வளர்த்துட்டார். ஒரு பரந்த மனப்பான்மையோட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு குடும்பம் எங்களோடது. தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டாரான தியாகராஜ பாகவதர், இசைக்குயில் எம்.எஸ். சுப்புலட்சுமி, டி.ஆர். ராஜகுமாரி, சரோஜா தேவி, இவங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தினது உங்கள் அப்பா தான். இதில் யார் யாரோடலாம் நல்ல பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு? சரோஜா தேவி இன்னி வரைக்கும் ரொம்ப டச்லேயே இருக்கக்கூடியவங்க. சென்னைக்கு வந்தால் அவங்க பார்க்காம போக மாட்டாங்க. நான் பெங்களூர் போனால் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடாம போக மாட்டேன். டி.ஆர். ராஜகுமாரிலாம் எனக்கு ரொம்ப பெரியவங்க, பார்த்துருக்கேன். அவங்க என்ன சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காங்க. அவங்களுடைய தம்பி தானே ஃபிலிம் டைரக்டர் ராமண்ணா அப்பாவோட படத்தில் அசிஸ்டண்ட் சவுண்ட் இன்ஜினியராக இருந்தார். நான் ஆக்ட் பண்ணுறச்சே கீதகாந்தி போதெல்லாம் அவர் அப்போல்லாம் வேன் வெளியில் இருக்கும்ல, இப்போ சத்யா ஸ்டுடியோஸ்ன்னு சொல்கிற இடம், அப்போல்லாம் நெப்டியூன், அங்கே தான் ஷூட்டிங் நடக்கும். ஸோ அங்கே ராமச்சந்திரையர், எனக்கு அந்த மாமா ஞாபகம் இருக்குது, அவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தார் ராமண்ணாவோட. அவர் போகிற வரைக்கும் we were in touch. கீதகாந்தியில் நீங்கள் நடித்ததே ஒரு வித்தியாசமான அனுபவம். உங்கள் அப்பா இயக்குனர், உங்கள் அம்மா இசையமைப்பாளர், இப்படி ஒரு படத்தில் நடிச்சிங்க. எப்படி இருந்தது அதில் நடித்தது சின்ன பெண்ணாக? நான் 5 வயசு, நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. அப்பா இங்கே நில்லுன்னா நிற்பேன், இதை பேசினா பேசுவேன், என் சொந்த குரல்லையே பாடினேன். அதனால் அது வேறு ஒரு இடத்துக்கு போய் ஒரு கூச்சமோ பயமோ அப்படி எனக்கு தோணவே இல்லை. அப்படி தான் கீதகாந்தி அப்படி தான் ஞாபகம் இருக்குது எனக்கு. உங்களுடைய நினைவாற்றல் அபாரமானது. அந்த படத்தில் பாடின பாட்டை இன்னும் நினைவில் வச்சுட்டு நீங்கள் பாடியிருக்கீங்க ஒரு பேட்டியில். அந்த படத்தையே என்னோடய 3rd பிரதர் கிருஷ்ணசுவாமி இதுலேருந்து ஃபிலிம் ஆர்கைவ்ஸ்லேருந்து எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டார். அதை அப்படியே திருப்பி கண்ணன் எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டார். அது இருக்குது, நானே பாடி ஆடினது. அதில் என்னோடய ஃப்யூச்சர் பூரா 20 வயசு வரைக்கும் எப்படி இருக்குங்கிறது ஆல்ரெடி
ஒரு அவர் என்ன தீர்க்க visualize தரிசனம். பண்ணியிருந்தாரோ அது சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அது நிஜம் ஆயிடுத்தே என் வாழ்க்கையில். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலைக்குள்ளேயே நான் என்னோட வாழ்க்கையை அது போயிட்டே இருக்குங்கிறது அதுலேயே தெரியுது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் உங்கள் அப்பாவுக்குள்ள நெருக்கம் வந்து அசாத்தியமானது. ஆமாம். உங்களுக்கு எம்ஜிஆரோட எந்தெந்த சந்தர்ப்பங்கள்லாம் பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு? ஐயோ, அப்படி தனியாக ஒரு சந்தர்ப்பம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து அவர் பார்த்துட்டு இருந்திருக்கார். சாதாரணமாக வீட்டுக்கு வந்துட்டு போயின்னு இருப்பார். சத்யா ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடக்கிறதுன்னா லன்ச் டயத்தில் எங்கள் ஷாம்லா அன்னைக்கு பெரிய அண்ணா பாலகிருஷ்ணன் ஒய்ஃபு பாடுவாங்களே, ஆமாம், அவங்க பிரமாதமாக குக் பண்ணுவாங்க. ஓ, ஷாம்லா எனக்கு கொஞ்சம் கருவேப்பிலை குழம்பு பண்ணி வைங்க, நான் வந்து சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படிம்பார். அந்த மாதிரி வந்துட்டு போவார். எங்கள் வீட்டில் ஒருத்தராக தான் இருந்தார். அதனால தனியாக ஒரு சந்தர்ப்பம் அப்படின்லாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. எம்ஜிஆர்கிட்ட நீங்கள் பார்த்த நொபிலிட்டி அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நொபிலிட்டின்னா அதாவது ஹி வாஸ் ரியலி ஒரு மெக்னானிமஸ் பர்சன். நிஜமாகவே கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்க எல்லார்கிட்டேயும் எப்படி பழகினாருங்கிறது நான் பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சவர் அவர். நான் சொல்கிறத விட ஒரு சின்ன அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் இருந்த பொழுது ஜானகி அம்மா வந்து எனக்கு அக்கா மாதிரி. ஆமாம், ஜானகி அம்மா தான் அறிமுகப்படுத்தினேன். ஆமாம், அறிமுகப்படுத்தினது. அவங்களோட கல்யாணத்துக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் கையெழுத்தும் போட்டது எங்கள் அப்பா தான். ஜானகி அம்மா வந்து எங்கள் பெரிய அண்ணா பாலகிருஷ்ண அண்ணாக்கு ஃபோன் பண்ணி, நீ கொஞ்சம் காஞ்சிபுரம் போய் மகாசுவாமி கிட்ட போய் நான் தாலி பாக்கியம் கேட்டேன்னு எனக்கா போய் கேட்டு வேண்டிண்டு வா, என்னால் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வர முடியாது, எனக்காக நீங்கள் போய் கேட்டு பிரசாதம் வாங்கிட்டு வான்னு சொன்னால், அப்போ நாங்கள்லாம் போனோம். பெரியண்ணா, அண்ணி, ஷாம்லா, நான், கண்ணன் கூட வந்தான் ஞாபகம். நாங்கள் எல்லோரும் போனோம். அப்போ இந்த மாதிரி ஜானகி வந்து வேண்டிக்கிறா, கேட்க சொல்கிறா, தாலி பாக்கியம் கேட்க சொல்கிறா. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, அவர் ராமச்சந்திரன் ஒரு சுத்தாத்மா, அவர் எத்தனையோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கார். இன்னும் குழந்தைகளுக்கு அப்போ இந்த மிட் டே மீல்ஸ் வந்து குழந்தைகளுக்கும் சாப்பாடு போட்டுருக்கார். அத்தனையோ 1000 பேருக்கு சாப்பாடு போட்டதில் ஒரு ரொம்ப நிஜமான நல்லவர் இருந்தால் கூட அவர் வயத்துக்குள்ளே போன ஒரு பருக்க அந்த தர்மம் அவரை காப்பாற்றுன்னு சொன்னேன்னு சொல்லுங்க. நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லலை. அந்த மாதிரி ஒரு தன்னடக்கத்துக்கு அவர் பெரியவா மாதிரி பார்க்கவே முடியாது. ஸோ பெரியவாளை விட ஒரு சர்டிஃபிகேட் யாரான்னு கொடுக்கணுமா? நான் யார் சொல்கிறதுக்கு? நீங்கள் அவரோட பல சந்தர்ப்பங்களில் நல்ல நெருக்கமாக பழகியிருப்பீங்க. அதில் உங்களால் இன்னி வரைக்கும் மறக்க முடியாத செரிஷ் பண்ணுற மூமெண்ட்டுன்னா எதை சொல்லலாம்? செரிஷ்னா நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்துருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும், என் டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் விட நான் அவர்கிட்டக்க நான் வந்து இன்னி வரைக்கும் நான் ஒரு நன்றியோடு இருக்கிறது எதுக்குன்னாக்கே, அவர் அத்தனை கம்பல் பண்ணி சிவகாமியின் சபதத்தில் நீ ஆக்ட் பண்ணணும்னு சொல்லி 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 ஒரு மாதம் தினமும் காத்தால 6 மணிக்கு ஃபோன் வந்தால் நாங்கள் யாரும் எடுக்க மாட்டோம். ஏன்னா அவர் தான் பண்ணுறாருன்னு தெரியும். ஆனாலும் நான் அவருக்கு புரிய வச்சேன், நான் வந்து ஏன் சினிமாவில் ஆக்ட் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது சொன்னீங்களா? ஆமாம், அவருக்கு புரிய வச்சேன். என்ன சொன்னீங்க? நான் சொன்னேன், என்னுடைய வாழ்க்கை, நான் என்னோடய குறிக்கோள்லாம் வேறையாக இருக்குது, சினிமாவுக்கு மரியாதை இல்லைன்னு இல்லை. அதுவும் நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்களே வந்து பிக்கப் பண்ணின்னு போயிடுவேன், என்னை கொண்டு விட்டுட்டு போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. எங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்களோட ஆக்ட் பண்ணுறதுக்கு வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல, நான் தான் சொல்கிறேன். உங்களுக்கு மட்டும் நான் ஒத்துண்டேன்னா கே. சுப்பிரமணியம் பொண்ணாக இருந்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் நான் மாட்டேன்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். ஆனால் ஒன்ஸ் நான் காலை எடுத்து சினிமாக்குள்ளே வச்சுட்டேன்னா அப்புறம் நான் கல்லூரிக்குள்ளேயே போக மாட்டேன். அது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். ஒரு வாழ்க்கையை பூரா அதில் அர்ப்பணித்தா தான் அதை நன்னா பண்ண முடியும். எனக்கு அதை பண்ண முடியும்னு தோணலை. ஏன்னா எனக்கு ஆராய்ச்சி இருக்குது, எனக்கு படிக்கணுன்ட்டு இருக்குது, ஏதோ என் வாழ்க்கையில் சில குறிக்கோள்கள் இருக்குது.
அதை நான் பண்ணணுன்னாக்கே இது நான் விட்டு கொடுத்து தான் ஆகணும், எனக்கு வேறு வழி இல்லை, புரிஞ்சுக்கோங்க. அது புரிஞ்சுண்டார் அவர். அதை புரிஞ்சுண்டு, சரிம்மா இவ்வளோ அதுக்கு ஒரு கொள்கையோடு நீ ஒரு குறிக்கோளோடு நீ இருக்கே, அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு. அதை புரிஞ்சுட்டாரே. தப்பாக நினச்சின்னு இருந்திருக்கலாம் இல்லையா, நான் கூப்பிட்டும் வரல அப்படி நினச்சிக்கல, அப்படி சொல்லலை அவர். நீ சிவகாமியாக நடித்தா தான் தமிழ்நாடு மக்கள் ஒத்துப்பா, வேறு யாரையா நான் ஆல்ரெடி சினிமாவில் இருக்கிறவாளை போட்டால் ஒத்துக்க மாட்டா, நீ பண்ண மாட்டேன்னு சொன்னால் நான் அந்த படத்தையே எடுக்க மாட்டேன்னார். நீங்கள் எடுக்காதீங்கோட்டு அவர் எடுக்கலையே. ஒரு பக்கம் சத்யஜித் ரே, இன்னொரு பக்கம் ராஜ் கபூர், இப்படி இவங்களெலாம் கூப்பிட்டு நீங்கள் சினிமாவுக்கு வராது, ஒரு சினிமா ரசிகனா என்னுடைய பார்வையில் சினிமா உலகுக்கு பெரிய நஷ்டம்னு தான் நான் நினைக்கிறேன். சினிமாவுக்கு போகக்கூடியவா, ஆசையாகவும் போய் பிரமாதமாக பண்ணக்கூடியவா எத்தனையோ பேர் இருக்கா. நான் கோயில் கோயிலாக வெயிலில் அலைஞ்சு கோபுரத்து மேலே ஏறி நின்று கல்வெட்டுகளை பார்த்து நானே காப்பி பண்ணி அதை கொண்டு ஒப்பிட்டு பார்த்து அதுக்குண்டான நாட்டிய சாஸ்திரத்துக்கும் இந்த சிற்பங்களுக்கும் இந்த கல்வெட்டுகளுக்கும் இருக்கிற ஒத்துமையை பார்த்து மறந்து போன ஒரு பழைய சம்பிரதாயம், அதாவது மறந்து போனதுன்னா ஒரு 600 வருஷமாக மறைஞ்சு போன ஒரு டான்ஸ் டெக்னிக்கை நான் ரிவைவ் பண்ணி, அதுவும் சாதாரண டெக்னிக் இல்லை, அது நான் சாதாரண டெக்னிக் நான் நினச்சிட்டு இருந்தேன். என் வேலையெல்லாம் முடித்த அப்புறம்தான் நான் பண்ணினது அதோடைய மகத்துவம் என்னங்கிறது எனக்கே அப்புறம்தான் புரிஞ்சுது. ஏன்னா இப்போது சின்னதாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பார்க்குறேன். 47 நமக்கு சுதந்திரம் வந்தது. சுதந்திரம் வந்தப்புறம் இந்த இந்திய நாட்டில் உள்ள பல சாஸ்திரிய நடனங்கள், பரதநாட்டியம் முதல்ல வந்தது பரதநாட்டியம் தான், அது பாப்புலர் ஆச்சு. ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது பிரிட்டிஷ் பீரியடில் இந்த டான்ஸஸ்க்கெல்லாம். அதே மாதிரி ஒரிசி, கூச்சிப்புடி ஆந்திராவில், கதகளி கேரளாவில் மோகினி ஆட்டம், இன்னும் மோர் ரீசண்டாக வந்தது அஸ்ஸாமில் சத்ரியா, இந்த மாதிரி அந்தந்த ஊரில் மணிப்பூரில் மணிப்புரி, இப்படி அந்தந்த பிரதேசத்துக்கு உண்டான நடனங்கள். அது எல்லாம் ஒரு விழிப்புணர்வு அதை இன்னும் ரிஃபைன் பண்ணி புனருத்தாரணம் பண்ணி அதுக்கு ஒரு அரசு அங்கீகாரமும் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்து நிறைய நல்ல கலைஞர்கள் ஆடவும் ஆரம்பித்து, இது பரதநாட்டியம் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் இருந்தது. இது ஒன்றொன்றும் பிரதேசத்துடைய கலையுடைய முக்கியத்துவம். என்னோட ஆராய்ச்சி இது எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரமான ஒரே வேர், ஆணிவேர், நாட்டிய சாஸ்திரம்னு ஒரு ஆணிவேர். பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, நான் முதல்ல நினச்சது இந்திய துணை கண்டத்துக்கு பூரா இது கலைகளுக்கு ஒரு வேர்னு நினச்சேன், பொதுவான வேர்னு. அப்புறம்தான் எனக்கு இன்னும் அதில் உள்ள நுழைஞ்சு பார்க்க இது ஆசிய கண்டத்துக்கே இது ஆணிவேர். ஏன்னா நான் இலக்கியத்துலேருந்து ஒரு ஒப்பிட்டு பார்த்தா நான் என்னோடய ஒர்க்கு என்னங்கிறது புரியும். நான் இலக்கியத்தை பற்றி சொல்லலை, இலக்கியம்னு எடுத்துட்டாக்க மொழின்னு எடுத்துட்டோம்னா சம்ஸ்கிருத மொழி தான் ஹோல் இந்தியா அண்ட் ஏஷியாவுக்கும் காமன் லாங்குவேஜாக இருந்தது. அது ஒரு 200 வருஷம் முன்னால் வரைக்கும் அது வேணும்னு, அது டெட் லாங்குவேஜ்னு நம்மளை ஆண்டவங்க சொல்கிற வரைக்கும் அதுதான் இருந்தது. இப்போ ஒன்றும் இல்லை, ஆதிசங்கரர் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே. இன்றைக்கி காலடி கேரளாவில் இருக்கலாம், ஆனால் அன்றைக்கி சேர சோழ பாண்டியன் சேர நாட்டை சேர்ந்தவர் தானே, அவர் தமிழ் தானே. அவர் பூர சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருந்தார். அப்போ சம்ஸ்கிருதம் ஏதோ வடமொழின்னு மட்டும் அவங்களுக்காக மட்டும் எழுதி கொடுத்துருவோமா? நமக்கும் கூட தான் அது காமன் லாங்குவேஜ். எப்படி அந்த சம்ஸ்கிருதம், பிராகிருதம்ங்கிறது ரீஜனல் லாங்குவேஜஸ், பிரதேசங்களில் பேசப்படக்கூடிய மொழிகளுக்கு பிராகிருதம்னு பேர். சம்ஸ்கிருதமும் பிராகிருதமும் எப்போதுமே சேர்ந்தே இருந்தது.
இதுவும் இருந்தது, அதுவும் இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு பிரதேசத்துலேயும் உண்டான கலைகள் இருந்தது. இந்த நாட்டு சாஸ்திரங்கிறது சம்ஸ்கிருதம் மாதிரி இணை மொழி மாதிரி இணைச்சது. எப்படி இணைச்சதுன்னாக்க இலக்கண ரீதியாக இணைச்சது. அதுக்கு ஒரு சாஸ்திரிய ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து நாட்டு சாஸ்திரம் இலக்கணம். அந்த இலக்கணத்தை வச்சுண்டு இப்போது அந்த இலக்கணத்தை தான் நான் படித்தேன். அதை படித்து அதில் இருக்கிறத செய்முறைக்கு கொண்டு வந்தேன். அந்த இலக்கணத்தை வச்சுட்டு நீங்கள் வெஸ்டர்ன் பேலேயில் பண்ணுற மூமெண்ட்ஸுக்கு நம் நேம்ஸ் கொடுக்க முடியும். நான் வேண்டாம், என்னோடய டான்ஸ் ஸ்கூலில் படிக்கிற ஒரு 10 வயசு குழந்தை, இது தண்டபாதம், அவள் பண்ணுறது உரிச்சிக்கம் எல்லாம் சொல்லிவிடும். குழந்தைகள் சொல்லிவிடும். இங்கே எங்கள் பாலகிருஷ்ண அண்ணாவுடைய பேத்தி இப்போ மகத்தி கண்ணன் அவர் பிரபலமாக ஆடின்னு இருக்கா. அவர் 2 வயசில் லண்டனில் போய் நாங்கள் பாரதிய வித்யா பவனில் தங்கின்னு இருக்கிறச்சு. 2 வயசு குழந்தை அவ. அப்போ வந்து ஒரு பேலே ஃபோட்டோ பார்த்தா, அங்கே ஒரு பேலரினாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு அதுக்கு வாயிலேயே நுழையில தண்டபாதம் தண்டபாதம்ங்கிறது தண்டபாதம் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னான். ஏன்னா கூடவே இருந்து பார்த்துட்டே இருக்கிறது. அதனால் இந்த பரத இலக்கணத்தை படிச்சுட்டா அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஹோல் வேர்ல்டில் இருக்கிற டான்ஸோடைய அதோட ஆதாரம் என்னங்கிறத என்னால் சொல்ல முடியும். நான் வந்து சும்மா மார்த்தட்டி பேசுகிறதுக்காக சொல்லலை, கையில் அத்தாரிட்டியோட அதை படித்ததுனால சொல்கிறேன். இப்போது நான் ரிவைவ் பண்ணது அந்த காமன் கிராமர். எது பாரதத்தை இணைச்சதோ அந்த காமன் இலக்கணத்தை நான் ரிவைவ் பண்ணியிருக்கேன். இலக்கணம் மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய அசைவுகள், கரணங்கள்னு 108 கரணங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு, சிவபெருமான் ஆடினதாக. அதை பற்றி நாட்டு சாஸ்திரத்துக்கு உரை எழுதினவர் காஷ்மீர் அபினவ் குப்தான்னு சுமார் 1010 வருஷத்துக்கு முன்னால் அங்கே இருந்தார். அவர் எழுதினார். அவர் நாட்டு சாஸ்திரத்துக்கு உரை எழுதின்னு இருக்கிற அதே சமயத்தில் ராஜராஜ சோழன் நாட்டு சாஸ்திரத்தை அப்படியே கல்லில் செதுக்கி நமக்கு சிற்பங்களாக பெரிய கோயிலில் தஞ்சாவூரில் வடித்து கொடுத்தார். அப்போது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த நாட்டு சாஸ்திரத்துக்கு ஒரு காமன் கனெக்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த பாரதிய கலாச்சாரத்தோடைய ஒருமைப்பாடு, அதோட ஆதாரம், அதோடைய வேறு என்னங்கிறது நமக்கு தெரியறதோன்னு. அதனால் பிரித்து என்னால் பார்க்க முடியாது. நான் அதை ஒன்றா தான் பார்க்குறேன். இந்த ஒரு அதே கண்ணோட்டத்தோட சவுத் ஈஸ்ட் ஏஷியா போனோம்னா, இப்போது இந்தோனேஷியாவில் கரண சிற்பங்கள் கண்டுபிடிச்சேன், சிவன் ஆடுற மாதிரி. அதெல்லாம் பற்றி எழுதியிருக்கேன். அதில் அது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னோடய லைஃப்பில் நடந்தது, ஒரு மிரக்கல் இன் மை லைஃப். நான் பிறந்ததுலேருந்து என்னை குழந்தையாக இருக்கிறதுலேருந்து காஞ்சி மகாபெரிவாட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டுன்னு வந்துட்டு இருந்திருக்கேன். நான் பூரா நான் மூச்சு விடுறதே அவருடைய அனுகிரகம்னு நினைக்கிறவன். இது வந்து எனக்கு எத்தனையோ அனுபவங்கள் இருக்குது. என்னுடைய ஆராய்ச்சிக்கு அத்தனை டைரக்ட் கைடன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. அவருடைய அனுகிரகத்தில் அவர் சொன்னதுனால சத்தாராவில் உத்தர சிதம்பரம் நடராஜ மந்திர்னு வடக்கு சிதம்பரம் கோயில்னு நடராஜாவுக்கு கோயில் கட்டினாங்க. அந்த கோயில் கட்டுற அந்த அஸ்திவாரம் போடுற சமயத்தில் தான் எனக்கு பத்மஸ்ரீ கிடச்சிது. நான் பத்மஸ்ரீயை டெல்லியில் வாங்கிட்டு அங்கேயே நேராக மகாராஷ்டிராவில் சத்தாராவுக்கு பெரியவாளை பார்க்க போயிட்டேன். அவர் பாதத்தில் அதை வச்சு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு. அப்போ தான் பெரியவர் சொன்னார், அஸ்திவாரம் போட்டிருக்கு, சிதம்பரத்தில் இருக்கிற மாதிரி இங்கேயும் நடராஜாவை சுற்றி இங்கே
கரண சிற்பங்களுக்கு ஏற்பாடு பண்ணு, நீ ஏன் டிசைன் பண்ணுன்னார். நான் அந்த பீரியடில் வந்து கரண சிற்பங்கள் தஞ்சாவூரில், சிதம்பரத்தில், கும்பகோணம், இந்த 3 முக்கியமான கோயில், இன்னும் மற்ற கோயில்கள், ஆனால் இந்த 3 தான் ரொம்ப முக்கியமானது. இந்த 3ல் நான் எந்த செட் ஆஃப் ஃபோட்டோவை அந்த சிற்பிகிட்ட கொடுக்கணும். ஏன்னா எங்கிட்ட இருக்கிற அளவு ஃபோட்டோ பாலகிருஷ்ணன் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு ஃபோட்டோ. அது ஒரு இது காட்டுறேன். அண்ணாவுக்கு தெரியாமல் நான் ஏணியில் மேலே ஏறி போயிட்டேன். கோபுரத்தில் நானும் ஒரு ஃபோட்டோவாக அவர் எடுத்துகிட்டு கிடச்சே பின்னால் நிற்கிற ஃபோட்டோ காட்டுறேன். நல்லா திட்டு வாங்கினேன். அப்புறம் நான் எடுத்து கொடுக்குறேன்னு நீ ஏன் ஏறி வரேன்? இல்லை, எனக்கு அந்த லெவல்லேருந்து எனக்கு அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. அப்படி என்னோடய லைஃப் இருந்திருக்கு. ஒரு கோபுரமாக ஏறி இறங்கினவன். அந்த எந்த சிற்பம், அதாவது சிதம்பரத்தில் சிவகாமி அம்மன் ஆடுற மாதிரி இருக்குது, தஞ்சாவூரில் சிவன் ஆடுற மாதிரி இருக்குது 4 கையோட, கும்பகோணத்தில் சிவன் 2 கையோடு ஆடுற மாதிரி இருக்குது. நான் பெரியவர்கிட்ட கேட்டேன், இந்த செட்டு எந்த செட்டை நான் சிற்பிகிட்ட கொடுக்கணும், அவர் பார்த்து காப்பி பண்ணி இங்கே போடுறதுக்கு. இது எதுவும் வானான்ட்டார். அவர் என்கிட்ட சொல்கிறார், பெரிய டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு கூட அதை ஈஸியாக புரியல. அப்போ நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா எல்லா அறிஞர்களும் இதை பற்றி எழுதினவங்க கரண நிலைகள், கரணா போசஸ், கரணா பாஸ்டர்ஸ் இப்படியே எழுதிட்டு இருந்தாங்க. என்னுடைய ஒரு பெரிய பாக்கியம், எனக்கு புரிஞ்சுது கரணம்ங்கிறது நிலை இல்லை, கரணம்ங்கிறது ஒரு அசைவு. அந்த அசைவோட ஏதோ ஒரு பகுதியை தான் சிற்பமாக பார்க்குறோம். இப்போது இவங்க வீடியோ எடுக்கிறாங்க, சப்போஸ் இவங்க ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா நான் கையை இப்படி மூவ் பண்ணேன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் தான் அதில் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். ஒன்று இப்படியோ இல்லை இங்கேருந்து எடுக்கிறதோ ஏதோ. இப்போ வீடியோவில் இது ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகும். அன்றைக்கு அந்த ஒரு முழு அசைவில் ஏதோ ஒரு பார்ட்டை புகைப்படம் மாதிரி இந்த ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பெரியவா என்கிட்ட சொல்கிறா, நீ தான் கரணாஸ் ஆர் லைக் ஸ்டில் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் அ மூவிங் டான்ஸர்னு எழுதிட்டியே. என்னோட என்டையர் தீசிஸ் பெரியவா பார்த்துருக்கா. நான் எழுதி முதல்ல பிஹெச்டிக்கு அங்கே சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னால் பெரியவர்கிட்ட தான் கொடுத்தேன். அப்படி தான் எழுதியிருக்கியே. ஒவ்வொரு கோவிலில் ஒரே அசைவோடைய வெவ்வேறு பார்ட் ஆஃப் த மூமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான்னு சொன்னேன். நீ எந்த பார்ட் ஆஃப் த மூமெண்ட் ரிஜிஸ்டர் ஆகலையோ அதை பிடிச்சி சத்தாரில் போடுங்க. அதாவது அனிமேட் பண்ணுற மாதிரி. அவர் சொன்னார், எல்லா ஸ்கல்ப்சர்ஸ் ஃபோட்டோவையும் சேர்த்து வச்சா ஒரு அசைவு முழுசாக வரணும், அந்த மாதிரி பண்ணுனர். சிவனா பார்வதியான்னு கேட்டதுக்கு 2ம் ஒன்றுட்டார். ஒவ்வொரு கரணத்தையும் சிவனும் பண்ணி பார்வதியும் பண்ணுற மாதிரின்னு. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த 2 ஃபிகர்ஸ் கிடச்சதில் ஒவ்வொரு அசைவோட 3 பார்ட் ஆஃப் த மூமெண்ட் எனக்கு கிடச்சிது. பார்வதி கைகளை அசைவோட ஆரம்பத்துக்கு கொடுத்தேன், சிவனுக்கு 4 கை கொடுத்துருந்தேன். 2 செகண்டரி ஹேண்ட்ஸ் கோர்ஸ் ஆஃப் தி ஆக்ஷன், 2 பிரைமரி ஹேண்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி ஆக்ஷன். ஒரு அனிமேஷன் மாதிரி இப்போ நான் வந்து அந்த ஸ்கல்ப்சர்ஸ் சத்தாரால் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே அந்த சமயத்தில் அது பண்ணும்பொழுது நான் இந்தோனேஷியா போயிருக்கேன்னு கேட்டார். போனதில்லைன்னு சொன்னேன். போயிட்டு வானார். எதுக்காக சொன்னார்னு தெரியாது. அது நான் வந்து பெரியவா காலத்துக்கு அப்புறம் தான் நான் இந்தோனேஷியா போக முடிஞ்சுது. நான் அங்கே போனோடனே டு புட் இட் இன் அ நட்ஷெல், அது ஒரு பெரிய கதை. போய் ஒரு இங்கே தஞ்சாவூர் கோவில் தான் இந்த கரணங்கள் இருக்கிறதுக்கு ஓல்டஸ்ட்டு. அதை விட 150 வருஷம்
பழமையான கரணங்களை கண்டுபிடிச்சேன் 1 மணி நேரத்தில். இந்தோனேஷியா. நான் என்ன கண்டுபிடிச்சேன், அவர் என்னை கண்டுபிடிக்க வச்சார். புரியுது. ஏன்னா அப்படி ஒரு கேள்வி கேட்டார், இல்லை நீ போயிருக்கியா இந்தோனேஷியா, போயிட்டு வேணா எதுக்கு சொன்னார் தெரியாதே. அதுவும் அவர் காலத்துக்கு அப்புறம் தான் நான் அங்கே போயிருக்கேன். அதுவும் செதலமாக போன ஒரு 9வது நூற்றாண்டு பெரிய கோவில். இப்போது கம்போடியா ஆங்கூர் வாட் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தபடி லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் இந்த வேர்ல்டு வந்து இந்தோனேஷியாவில் பிராம்பணன்கிற இடத்துல ஜாவாவோடைய சென்ட்ரல் ஜாவாவில் இருக்குது. அங்கே அத்தனாம் பெரிய ஒரு கோவில் 15வது நூற்றாண்டில் எர்த்குவேக்கில் கம்ப்ளீட்டாக இடிமான் ஆகிடுது. அதை ஒரு 120 வருஷமாக டச் ஆர்கியாலஜிஸ்ட் கல்லுக்கல்லாக தூக்கி வச்சு 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 திருப்பி கட்டின்னு இருக்காங்க. ஆமாம், அது எப்படி இருக்குன்னா மெயினாக நான் 6 கோவில்களை மெயினாக பண்ணிவிட்டு பரிவார தேவதைகள் இருக்கேன், அது 250. அது அப்படியே ஒரு கல் சமுத்திரமாக கிடக்குங்க. அங்கே ஈஸியாக ஒன்று நம்ம பார்த்துட்டு வரவே முடியாது. ஒரு வாரமான வேணும் அதை சுற்றி பார்க்கறதுக்கு. எனக்கு 1 மணி நேரம் தான் இருந்தது. எனக்கு அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியாது, எதுக்கு போக சொன்னார் தெரியாது. நான் போனது பாலியில் ஆடுறதுக்கு போனேன். அங்கேருந்து சொன்னாலே சென்ட்ரல் ஜாவாக்கும் போவோமே அங்கே, ஏன்னா ராமாயண ஸ்கல்ப்சர்ஸ் பிரமாதமாக இருக்கும். ராமாயணம் பூரா ஸ்கல்ப்சர்ஸாக பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்க்க தான் நான் போனேன். ஆனால் நான் போய் 1 மணி நேரத்துக்குள்ளே 52 கரண ஸ்கல்ப்சர்ஸு எல்லாம் சிவபெருமான் ஆடுற மாதிரி கண்டுபிடிச்சேன். இதில் ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து பார்த்தா என்ன அதிசயம்னா, நான் சத்தாராக்கு என்ன பண்ணியிருந்தேனோ டிசைன் பண்ணியிருக்கேன், அது அங்கே இந்தோனேஷியாவில் இருக்குது. இதுக்கு என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? இது என் வாழ்க்கையில் ஒரு 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 அதீதமான மனசுக்கு இது இன்னி வரைக்கும் அது எப்படி நடந்தது எனக்கு தெரியல. என்னோட சாமர்த்தியமே கிடையாது. இது அந்த காஞ்சி மான் கையில் நான் ஒரு கருவியாக இருந்திருக்கேன். இந்த இணைப்பு எப்படி வந்தது? காலத்தை தாண்டி வெளியே தாண்டி இருக்கக்கூடிய இணைப்பு, லிங்க் பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ். அந்த 9th century ஸ்கல்ப்சர்ஸுக்கும் என்னோடய ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அப்போ என்ன ஆகுது, நான் வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டையும் திருப்பி இதில் பார்த்து செய்முறைக்கு கொண்டு வந்தது சரின்னு தானே. எனக்கு அதை விட ஒரு பரீட்சையே வேண்டாமே. ஒரு இந்த மாதிரி ஒரு ஆத்தென்டிசிட்டி என்னோடய ஒர்க்குக்கு வேணும்னு பெரியவா டிசைட் பண்ணியிருந்தேன். நான் சினிமாவுக்கு போயிருந்தா முடியுமா சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் கேட்குறேன், இந்த வேலை யாரான்னு பண்ணுவாங்களா? யாரான்னு கோயிலாக அந்த சிதம்பரம் கோவிலில் நான் பிச்சைக்காராளோடு சேர்ந்து கோபுர வாசலில் நான் மட்டும் உட்காந்து ட்ராயிங் போட்டுருப்பேன். அப்படி நான் வேலை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணாதான் இந்த காரியத்தை பண்ணியிருக்க முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதாவது எது பண்ணினாலும் அதை ஒரு தெய்வார்ப்பணமாக பண்ணினா தான் பண்ண முடியும். நான் சினிமாவில் சேர்ந்துருந்தாலும் அதான் பண்ணியிருப்பேன். ஐ வுட் ஹவ் புட் மை ஹார்ட் அண்ட் சோல் இன்டு இட். அது யார் வேணால் பண்ணலாமே. இந்த கஷ்டம் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. கஷ்டம் மட்டும் இல்லை, இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணுமே. கஷ்டப்படுறதுக்காக மட்டும் இல்லை, கஷ்டம் எனக்கு கஷ்டமாக தோணலை. ஏன்னா எனக்கு அதில் பூரா அதில் என்னோட ஆர்வம் இருந்ததுனால. ஸோ இப்படி அது பெரியவளுடைய கம்ப்ளீட் பூர்ண அனுகிரகம் தான் என்னுடைய வாழ்க்கையை. வேறு என்ன சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுடைய பார்வையில் உங்கள் வாதம் சரி, ஒரு ரசிகனாக என்னுடைய வாதம் சரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நடிகை இந்த சினிமாவில் மிஸ் பண்ணிடுச்சு. ஸ்டேஜில் நான் ஆடுறது எத்தனையோ பேர் இன்னி வரைக்கும் வேர்ல்டு ஓவர் ரசிச்சுட்டு இருக்காங்களே. அதனால் நான் ரசனைக்கு வெளியில் போகல, கலையை விட்டுட்டு போகல. சினிமாவுக்கு பதிலாக ஸ்டேஜில் இருக்கேன், இன்னி வரைக்கும் இன்னும் இருக்கேன். இந்த நடன கலையை பற்றி முழுமையாக ஆராய்ச்சி செய்யணும், மொத்த வாழ்க்கையும் அதுக்கே அர்ப்பணிக்கணுன்ற எண்ணம் எப்போ உங்களுக்கு பிறந்தது? அது சொல்ல தெரியல. அது இட்ஸ் அன் எவல்யூஷன்.
அது ஒரு யூட்டர்ன்லாம் இல்லை, அதனால் ஒரு டேட் கொடுக்கறதுக்கெலாம் முடியாது. கரெக்ட். லைஃப் லாங் குழந்தையிலேருந்தே அதே மாதிரி. அந்த கோவிலுக்குள்ளே குகை இருக்குமா, 5-6 வயசுலேயே எனக்கு தோணும், அந்த இதுக்குள்ளே ஏன் இந்த ஓட்டை இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது இன்னும் ரூம் இருக்குமா, இப்படி யோசனை பண்ணுவேன் நான். குதர்க்கமாக தான் எனக்கு யோசனை வரும். அதனால் அது தெர் வாஸ் ஒரு இட்ஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ், திடீர்னு வந்ததில்லை. அதுக்கு எனக்கு ரொம்ப ஊக்கமாக இருந்தது. பாலகிருஷ்ணன் வந்து கோயில்களை பற்றி படம் எடுத்தார். உங்கள் சகோதரர்? ஆமாம், பெரிய அண்ணா பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணனும் அண்ணி ஷாமலாவும் அப்பா அம்மா போனப்புறம் அவள் தான் என்னுடைய பேரண்ட்ஸாக இருந்திருக்கா. என்னுடைய லைஃபோடைய பல விதமான நான் சக்ஸஸாக நான் பண்ணணும்னு நினச்சதுக்கு எனக்கு ஒரு துணையாக இருந்தவ இவங்க 2 பேரும் தான். அதுக்கப்புறம் அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அவங்களோட புள்ள கண்ணன் ஒய்ஃப் காயத்ரி என் ஸ்டூடெண்ட் தான். அவள் ரொம்ப பிரமாதமாக பாடுவா, ஆடுவா, சான்ஸ்கிரிட்டில் PhD பண்ணியிருக்கா. இல்லை, என் குடும்பம் பூரா எல்லாருமே குடும்பம் தான். ஆமாம், ஏதாவது ஒரு கலையில் இல்லாமல் கிடையவே கிடையாது. அண்ணா டெம்பிள்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு படம் அந்த சமயத்தில் நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ BA படிச்சுட்டு இருக்கேன். அவருக்கு ஜாண்டிஸ் வந்துடுது, இதுவா மஞ்ச காமால ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தார். படுக்கையில் இருக்கிறச்சு. இதில் என்னென்னா, ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுனா சுலபம்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்கா. ஷார்ட் ஃபிலிம் தானே, அதை எடுத்து பார்த்தா தான் தெரியும். அது இன்னும் கஷ்டம். ஏன்னா ஆத்தென்டிக்காக இருக்கணும், தப்பாக ஒரு வார்த்தை சொல்லிவிடக்கூடாது. இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி எடுக்கணுன்னா அந்த டேட் கரெக்டாக இருக்கணும். இந்த கோயில்களை பற்றி எடுக்கிறச்சே நிறையா ஆராய்ச்சி, ஒவ்வொரு சப்ஜெக்ட் பற்றியும் படம் எடுக்கிறச்சே ஆராய்ஞ்சு அது ஒரு PhD தீசிஸ் மாதிரி அது பண்ண வேண்டியிருந்தது. அப்போ படிக்கிறதுக்கு அண்ணாவால் முடியலை, படிக்கல இருந்ததுனால. எங்கள் அப்பா என்ன பண்ணார், சரி ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லி, நீ உட்காந்து இந்த புஸ்தகம்லாம் அண்ணாக்கு படி, அவனை படிக்க சொல்லாத, முக்கியமான பெரிய புஸ்தகங்கள் கோவில்களை பற்றி நான் அவர் தலைமாட்டில் உட்காந்து படித்தேன். அப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக இன்னொரு விஸ்டா வாஸ் ஓப்பன். ஒரு வேறு ஒரு பாதையே என் கண்ணில் வந்துடுச்சு. இதுதான் என் வாழ்க்கை, இதை தான் நான் தேட போகிறேன், இதை தான் என் கண்டுபிடிச்சாகணும் இந்த விஷயங்கள். அதனால் ஏதானும் ஒரு ரொம்ப டெஃபினட்டாக ஊர்ஜிதமாக இது தான் பண்ணணும்னு நினச்சாக்கே அண்ணாக்கு உடம்பு பாலண்ணாக்கு உடம்பு முடியாமல் படுத்துட்டுச்சே நான் படித்த புஸ்தகங்கள். இந்த பரதநாட்டிய கலைக்கு இன்றைக்கி சமூகத்தில் எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிரமாத வரவேற்பு இருக்குது. ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது, ஆல் இண்டியா பரதநாட்டிய கலைஞர்களுக்கு அபைன்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் இருக்குது. அதுக்கு நான் பிரசிடெண்ட்டாக இருந்தேன், ஆல் இண்டியா பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அப்போ தான் அந்த 1000 பேரை எங்கள் அங்கத்தினர்களை தான் தஞ்சாவூர் கோயிலில் 1000வது வருஷத்துக்கு ஆட வச்சேன். இப்போது 2000 பேருக்கு மேலே இருக்கா மெம்பர்ஸ். அப்போது அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்களா? இது நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அண்ட் இங்கே மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு. அமெரிக்காவில் எவ்வளோ பரதநாட்டியம் டான்ஸர்ஸ் இருக்கா தெரியுமா? அங்கே இப்போ வந்து எங்களோட அசோசியேஷனோட கிளை அங்கே ஆரம்பிக்க போகிறார் அமெரிக்காவில். அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் எந்த கலையும் இப்போது பாலிவுட் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது. ஸ்கூல்லலாம் இப்போ வந்து ஆடுறதெல்லாம் பாலிவுட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இருந்தாலும் பரதநாட்டியம் போன்ற எல்லா சாஸ்திரிய கலைக்கும் இன்னும் மவுசு இருந்துட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 1000 நடன கலைஞர்கள் வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு எங்கே உங்களுக்கு தோணுச்சு? அதுவா, எனக்கு என்ன தோன்றது, அதுவும் இறையருள் தான் நினைக்கணும். அது மிகப்பெரிய சாதனை. அது என்னாச்சுன்னா, நான் தான் சொன்னேனே, அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தேன் எங்கள் குரூப்புக்கு. அப்போது ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் பரதநாட்டியம் டான்ஸ் டீச்சர்ஸ் இவங்களெல்லாம் பாகவத மேளம் பார்க்குறதுக்கு மெலட்டூருக்கு, தஞ்சாவூர் கிட்டக்க அங்கே அழைச்சின்னு போயிருந்தேன், போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அப்படியே தஞ்சாவூர் கோயிலுக்கு அழைச்சின்னு வந்து
சரஸ்வதி மஹால் லைப்ரரிக்கு அழைச்சின்னு போனேன். அதில் அவங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன், இதெல்லாம் இருக்குது இங்கேன்னு. அப்போ சுவாமி கழுத்தாப்பில் அங்கே பெருவுடையார் கழுத்தாப்பில் போய் நிற்கிறச்சே எனக்கு திடீர்னு தோணித்து, உனக்கு 1000வது வருஷமாச்சு இது, என்னால் என்ன பண்ண முடியும்? 1000 பேர் என்னோடய அசோசியேஷன்லேருந்து 1000 பேர் அழைச்சின்னு வந்து இங்கே ஆட வச்சுட்டோமா அப்படின்னு நான் சுவாமியை கேட்டேன். எனக்கு மணி அடிச்சுது, நல்ல சகுனம் ஆச்சு. நீங்கள் நம்ப மாட்டேன், கோவிலேருந்து வெளியில் வந்த உடனே டாக்டர் வரதராஜன் அங்கே வந்து பிருகநாட்டிய அஞ்சலின்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறாங்க. சிவராத்திரி சமயத்துலலாம் நாட்டியாஞ்சலியெல்லாம் நடக்குது. அவரை கூப்பிட்டேன், இன்றைக்கி சாயங்காலம் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போடுங்க, நான் அட்ரஸ் பண்ணுறேன், வர செப்டம்பர் மாதம் இன்னும் டேட்டையும் கொடுத்தேன், அன்றைக்கி 1000 பேர் இங்கே வந்து ஆடுவோன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டேன், அன்றைக்கி சாயந்தரம் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். மறுநாள் எல்லா பேப்பர்லேயும் இது பற்றி வந்துடுது. சென்னையிலையும் இந்துவில் பெரிய ஒரு ரைட்டப் வந்தது. ஸோ இப்படி தான் அது ஒரு கடவுள் அனுகிரகத்தில் தான் அது பண்ணணும்னு தோணித்து நடந்தது. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அது ஒரு தெய்வீகமாக இருந்தது, ரொம்ப தெய்வீகமாக இருந்தது. அதை பற்றி ஒரு கல்வெட்டு போட்டிருக்கணுங்க, போடலையே. ஏன்னா அது சரித்திரம் படைச்சது. ராஜராஜன் காலத்தில் கூட 400 நடன கலைஞர்களை தான் எம்ப்ளாய் பண்ணி அது வந்து ஒரு பெரிய, அதாவது உலகத்தில் உள்ள கல்வெட்டுகளையே இருக்கிறதுல நீட்டமான கல்வெட்டு அந்த கல்வெட்டு தான். 400 டான்சர்ஸ் இப்போ பேரும் இருக்குதுல. அத்தனை பேருக்கும் என்ன வீடு, என்ன சம்பளம், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அதுலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி, கல்ச்சுரல் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி பாடம் கற்றுக்கலாம் அந்த பூரா இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்து. அப்படியா? அவ்வளோ பெரிய இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. எது சொல்ல வந்து அவங்க முறையில் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. இந்த முறையில் இத்தனை பேர் வந்து ஆடுவாங்க. மொத்தமாக 1000 பேர் சேர்ந்து ஆடினதே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு சரித்திரத்தில் எங்கேயும் கிடையாது. அது சரித்திரம் படைச்ச ஒரு நிகழ்வு, மிகப்பெரிய சாதனை. அதை எங்கேயாவது அந்த 1000வது ஒரு வருஷத்துக்கு ஒரு சின்ன ஒரு பிளேக்கான் போட்டு எங்கேயான்னு வச்சுருக்கலாம். நான் கூட கேட்டேன், அங்கேயே கேட்டேன், நடக்கலை. அப்போது தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் கூட அந்த விழாவில் கலந்துக்கிட்டார் இல்லையா? கலந்துட்டார். அது அவர் வந்து பேப்பரில் பார்த்துட்டு அவராகவே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி ஹிந்து பேப்பரை பார்த்துட்டு தான் அவர் ஃபோன் பண்ணார். அரை பக்கம் வந்திருந்தது. அது நான் வந்து எப்படி 1000 பேரை ட்ரெயின் பண்ணேன்னு கேட்டு, அந்த ஏன்னா அந்த நிகழ்வுக்கு இன்னொரு 15 நாள் தான் இருந்தது. அந்த சமயத்தில் ஹிந்துவில் ரொம்ப பெருசாக கொண்டு வந்தாங்க. கேட்டுச்சே நான் சொன்னேன், அதுக்கு நான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன்னு. சரஸ்வதி மஹால் லைப்ரரியில் போய், அங்கேயே தஞ்சாவூரில் போய், அந்த சமயத்தில் அந்த கோவிலோட முதல் கும்பாபிஷேகம் போது என்ன நடந்துருந்துருக்கும்னு ஒரு யோஜனை. கரூர் தேவர் அப்போது ராஜராஜனுடைய குரு. ஆமாம். கரூர் தேவர் பாடின திருவிசைப்பா, அது வந்து ராஜராஜேஸ்வரமே அப்படின்னு அந்த பேர் வந்துட்டே இருக்கும். அப்போ அவர் வந்து அந்த கும்பாபிஷேகத்தில் தான் பாடியிருக்காருங்கிறது அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தா 11 பாடல் அது. அதை போய் சரஸ்வதி மஹால் லைப்ரரியில் போய் எடுத்தேன். அதை கொண்டு வந்து டியூன் பண்ணி நடனம் அமைச்சு சென்னையில் உள்ள பெரிய டான்ஸ் டீச்சர்ஸ் ஒரு 10 பேர் கூப்பிட்டு அவங்களுடைய முக்கியமான சீடர்களை வந்து 2 ஸ்டான்ஸாக ஆட வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டோம், வீடியோ பண்ணி ஆல் ஓவர் த வேர்ல்டு அனுப்பிச்சிட்டோம். அது ஒரு 5 மாதம் முன்னால் அனுப்பிச்சிட்டோம். அவங்க எல்லாரும் அந்த வீடியோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஒத்திகை கூட கிடையாது, நேராக 1000 பேரும் அந்த இடத்துக்கு வந்து ஒன்றா சேர்ந்து ஆடி. ஆனால் பிளானிங்
அத்தனை முன்னாலேயே பிளான் பண்ணி எங்கள் கண்ணன் கூடவே கண்ணன் வந்து யார் எங்கே நிற்பாங்கிறது எங்கள் கையில் இருந்தது. அங்கே யாருமே இடத்த தேடலை. நாங்கள் கீழே கட்டம் போட்டு வச்சுட்டோம், நம்பர் கொடுத்துருந்தோம். அழகாக வந்து அவங்கவுங்க அந்த நம்பரில் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே 1000 பேர் வந்து அவ நிற்க வேண்டிய இடத்துல நின்னாச்சு. அவ்வளோ ஆர்கனைஸ்டாக பண்ணு. அது அபயிலேருந்து இன்னும் என்னுடைய அபய் செக்ரட்டரிஸ் 2 பேர் அவங்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப அருமையாக நடந்தது. இதை இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். இதை பார்த்துட்டு கலைஞர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, என்னம்மா ரொம்ப பெருசாக தஞ்சாவூரில் பண்ண போகிறீங்களாமே? நான் நிஜமாக சொல்கிறேன், உள்ளதை நான் பயந்து போயிட்டேன். அது ஏன்னா இவருக்கு கோயில்னால் பிடிக்காது, பண்ண விடாமல் எதானு பண்ண போகிறாரோ என்னமோ, இது என்ன ஆக போகிறதோ தெரியலையேன்னு. ஆமாம் ஐயா, நாங்கள் பண்ண போகிறோம். எங்கள் கழகத்துலேருந்து பரதநாட்டியம் அசோசியேஷன்லேருந்து பண்ணுறோம். நாங்கள் வந்து நாங்களும் 1000வது வருஷம் அரசாங்கத்துலேருந்து பண்ண போகிறோன்னு அறிக்கை விட்டுருக்கேன், பார்த்தீங்களா? பார்த்தேன். நீங்கள் அடுத்த வருஷம் பண்ண போகிறதாக அதில் அறிக்கையை பார்த்தேன். நாங்கள் இந்த வருஷமே ஏதோ 1000 பேர் சின்னதாக அங்கே நின்று ஆடிட்டு போயிடுறோம், நீங்கள் அடுத்த வருஷம் பெருசாக பண்ணிக்கோங்கன்னு. 1000 பேர் சின்னதா? இல்லைம்மா, நான் அடுத்த வருஷம் தள்ளலை. என்னோடய அரசு உங்களோட கழகத்தோடு சேர்ந்துக்கும், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நாங்கள் பண்ணுறோம். அழகாக கேட்டார். சூப்பர், அருமை. நான் ஆடி போயிட்டேன். நான் சொன்னேன், சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நீங்கள் கேட்பேன்னு. இது ஒரு பெரிய ஆனராக நாங்கள் நினச்சிக்கிறோம். எனக்கு தனிப்பட்ட ஆனர் இல்லை, என்னுடைய அசோசியேஷனுக்கு நீங்கள் கொடுக்குற ஆனர். ஆனாலும் நான் தனியாக நான் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் நான் பதில் சொல்ல முடியாது. என்னுடைய கமிட்டி மெம்பர்ஸ் ஒரு வார்த்தை கேட்டுட்டு உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு. அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏம்மா, சீஃப் மினிஸ்டர் கேட்குறாரு, நீங்கள் கமிட்டி கேட்கணும். நான் கமிட்டியை கேட்டுட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு. ஏம்மா, ரொம்ப ஜனநாயகமாக இருக்கணும்னு பார்க்குறீங்க அப்படின்னார். நான் சொன்னேன், அதுதானே முறை சார், நீங்கள் கேளுங்கன்னு. நான் பிரசிடெண்ட் தனியாக நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன்னு இருக்கக்கூடாது இல்லையா? நீங்கள் சொல்கிறது பெரிய விஷயம். நான் ஒன்று பண்ணுறேனே, நான் என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸை உங்கள் ஆஃபீஸ்க்கு அழைச்சின்னு வந்துடுறேன், நீங்களே சொல்லுங்களேன். அதை நான் சொல்கிறத விட நீங்களே அவங்கக்கிட்ட சொல்லுங்களேன். சரின்னு சொன்னார். மறுநாள் உடனே எனக்கு டேட் கொடுத்துட்டார், டைம் கொடுத்துட்டார். டைமே இல்லையே, 15 நாளில் அந்த நிகழ்வே ஆக போகிறது. அப்புறம் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். சொன்னேன், நான் ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்கேன். நாங்கள் 1000 பேர் வந்து ஆட போகிறோம். திருவையாறில் மியூசிஷியன்ஸ் எப்படி அவங்கவுங்க செலவழிச்சுட்டு போய் அங்கே பாடிட்டு வராங்களோ அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் அவங்கவுங்க செலவழிச்சு, அமெரிக்காவிலேருந்துலாம் வந்தால் செலவழிச்சு நீங்களே வந்து இங்கே ஆடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் எங்கள் அசோசியேஷனில் 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு தங்க வைக்கிறதுக்கு பணம் இல்லை. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கிராண்ட் கேட்டிருக்கேன். எனக்கு இன்னும் பதில் வரல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லெட்டர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக ப்ராசஸ் ஆகி வரணுங்கிறாங்க. நான் எழுதின லெட்ரு இறை அன்போட டேபிள்லேயே இருக்கான், நீங்கள் கொஞ்சம் அந்த லெட்டரை மட்டும் அனுப்பி விட்ரு சொல்லுங்க அப்படின்னு. சாப்பாடு போடுறதுக்கா? ஐயா, அதெல்லாம் வேண்டாம், ஏன் அரசு போடும், சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கேட்க வேண்டாம், நாங்கள் தங்க வச்சு சாப்பாடு போட்டு விட்றோம் அத்தனை பேருக்கும், அதெல்லாம் வேணாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் வேறு என்ன அப்படின்னு, இல்லை நான் ஒரு 50 ஓதுவார்கள் வந்து பாட போகிறாங்க நந்தியை சுற்றி உட்காந்து. இதெல்லாம் வேடிக்கையெல்லாம் நடந்தது. அப்புறம் சொன்னார், அவராகவே கேட்டார், நான் எப்போம்மா எத்தனை மணிக்குமா நான் வரணும்? நான் ஆடி போயிட்டேன். நீங்கள் வரப்போறீங்களா அப்படின்னு. என்னோட ரியாக்ஷன் அப்படி இருந்தது. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் தான் கோயிலுக்குள்ளே வரமாட்டார், அவராகவே சொன்னார்.
சொன்னேன், நாங்கள் வந்து 4 மணிக்கு அங்கே அசெம்பிள் ஆகிடுவோம். எங்களோட நிகழ்ச்சி வந்து 1/2 hour தான். அதனால் வெளிச்சம் இருக்கிறச்சையே நாங்கள் பண்ணிடணும்னு நினச்சிட்டு இருக்கோம். நாங்கள் லைட்டிங் கூட நாங்கள் லைட்ஸ் எல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோமா, அதை பற்றி கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்கள் நடத்துவோம். பூரா தூர்தர்ஷன் கவரேஜ், அது இது சன் டிவி, அவங்க எதான் எல்லா டிவியும் இருக்கே, எல்லா டிவியும் வந்துடும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், லைட்டிங் எல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். எல்லாருமே அந்த குடும்பம் பூரா வந்தது, அவங்க குடும்பம் பூரா வந்தார். நான் பார்த்தேன் கனிமொழி அவங்கெல்லாம் எல்லாரும் வந்தாங்க. என்ன சொன்னார் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே? அவர் அந்த மைக்கில் பேசினார். ஒன்று தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். 1000 பேர் சேர்ந்து ஆடுறது பார்த்துட்டு ஒரே ரொம்ப ரொம்ப பெருமையாக எடுத்தவருக்கு. பத்மாவுடைய என்ன சொன்னார், நடன கலைஞர்கள்னு சொல்லக்கூடாது, பத்மாவுடைய நடன சைன்யம் இன்னைக்கு அதானே சொன்னார். பத்மாவுடைய நடன சைன்யத்தை இங்கே பார்த்தோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை, கலைக்கு பெருமை. அழகாக பேசுறது கேட்கணுமா, எனக்கு சொல்ல தெரியல. நம்முடைய முனைவர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களுடைய குழுவினர் என்று சொன்னால் பொருந்தாது, சேனையினர். ஒரு சேனையில் படையில் எவ்வளோ பேர் இருப்பார்களோ அவ்வளவு பேரை திரட்டி கொண்டு வந்து எல்லோரும் இங்கே நடனமாடி அந்த கருத்துக்கள் முழுமையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அல்லவா? ஆனால் கலை நயம், ஆர்வம், அவர்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கை, அதோடு அவர்கள் அற்று வைத்துள்ள பற்று, இவைகளை எல்லாம் இங்கே கண்டு நாம் கிடைத்திருக்கின்றோம். பரதநாட்டியத்தினுடைய தனிச்சிறப்பு அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? அதோட தெய்வத்தன்மை. டெக்னிக்ங்கிறது ஒன்று, அது டெக்னிக் வந்து இப்போ இந்த காலத்தில் ரோபோ கூட ஆடுறது. கண்ணோடு காண்பதெல்லாம் அதில் பார்த்தேன் எப்படி இருந்ததுன்னு, அதை கூட ஆட வைக்கலாம். ஆனால் லைஃப் இருக்கணும்ல, அந்த ஆத்மா இருக்கணும், ஆன்மீக உணர்வு இருக்கணும், அதுதான் முக்கியம். அது கோவிலில் இருந்ததுனால அதோடைய வாசனை இன்னும் இருக்குது. பரதநாட்டியம் ஆட ஆரம்பிச்சிங்க, அதுக்கு பின்னால் இதில் முழுக்க முழுக்க ஆராய்ச்சியில் இறங்கணுன்ற எண்ணம்
எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தோணுச்சு? நான் தான் சொன்னேன், எனக்கு எப்போதுமே கொஸ்டினிங் மைண்டு. எதையும் ஈஸியாக ஒத்துக்க மாட்டேன். இது ஏன் இப்படி கை வச்சா இதுக்கு ஏதான ஒரு இதுக்கு பேர் உண்டா, 1000 கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். இந்த கேள்வி கேட்டதில் தான் அந்த கேட்குற ஒரு சுபாவம் எனக்கு. அந்த கேள்வி கேட்குறதுனால தான் ஆராய்ச்சிக்குள்ளே போனேன். எனக்கு தெரிஞ்ச பரதநாட்டிய கலைஞரில் உங்கள் அளவுக்கு ஒரு பரதநாட்டிய கலைஞரை பற்றி புத்தகங்கள் யார் பேர்லேயும் வந்ததில்லை. உங்கள் அளவுக்கு டாக்குமெண்ட்ரி படங்கள் யார் பேர்லேயும் எடுத்ததில்லை இது வரைக்கும். இதெல்லாம் நிகழ்ந்த போது எப்படி இருந்தது உங்களுடைய ஃபீல்? ஒன்றும் இல்லை, அதை பற்றி நான் ஒன்றும் பிரமாதமாக நான் ஒன்றும் நினச்சிக்கிறது இல்லை. ஏதோ எனக்கு நான் என்ன பண்ணணுன்ட்டு இங்கிலீஷில் சொன்னால் ஆர்டெயின்டு. எனக்கு எதுக்காக ஒரு பிறவி எடுக்கிறோம் அதோட பயனை நான் அடையிற மாதிரி நான் நினைப்பேன், அவ்வளோதான். நீங்கள் உலகத்தின் பல நாடுகளில் நாட்டிய நிகழ்ச்சிகள் நடத்திருக்கீங்க. இதில் எந்த நாட்டில் நடந்த நிகழ்ச்சி உங்களுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது அப்படின்னு சொல்லலாம்? கஷ்டங்க சொல்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்கும். அது நடத்துகிறவங்களையும் பொறுத்திருக்கு. இப்போ ஜப்பான் என்னை பற்றி ஒரு படம் எடுத்தாங்க, ஆஸ்திரேலியாவில் கூட ஆஸ்திரேலியா எடுத்திருக்காங்க, ரஷ்யா எடுத்திருக்காங்க. ரஷ்யாலேயும் வந்து நான் ரஷ்யன் மியூசிக்கு நான் ஜட்டாயு மோக்ஷம் ஆடினேன், பார்த்தேன். அது அவங்களுக்கு 10-12 நிமிஷத்துக்கு குறையாமல் எழுந்து நின்று கை தட்டிகிட்டு இருந்தாங்க. ரஷ்யன்ஸ்க்கு ரொம்ப ஒரு டான்ஸில் ஆர்வம் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்தியானா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அந்த ஒரு 2 நாட்டுக்கு ஒரு பாண்டு நமக்கு ஒரு பாண்டு டெஃபினட்டாக உண்டு. அதே மாதிரி லண்டன்லேயும் குயின் எலிசபெத் ஹாலில் ஆடும்பொழுது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவ்வளோ பெரிய ஹால் அது. அது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நிகழ்வு அந்த மாதிரி நினைவு இருக்குது. அமெரிக்காலேயும் சரி, ஆஸ்திரேலியாவில் என்னோடய டான்ஸு தவிர அந்த ஆதிவாசிகளை நான் பார்த்தது அது ஒரு பெரிய ஆச்சரியம். அப்படியா? அந்த அபாரிஜினிஸ்ன்னு சொல்லுவாள், ஆஸ்திரேலியன் அபாரிஜினிஸ், அதுவும் பெரியவாளோட கனெக்ஷன் தான். நான் எந்த நாட்டுக்கு கிளம்பினாலும் பெரியவா கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி இந்த நாட்டுக்கு நான் போகிறேன், பெரியவா அனுகிரகம் வேணும்னு அந்த பிளெஸ்ஸிங் வாங்கிக்காமல் போக மாட்டேன். இன்ஃபேக்ட் கடல் தாண்டி போகிறத சொல்லக்கூடாதுங்கன்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. நான் சிரிப்பேன், எங்கள் அப்பாவே சிரிப்பார். அப்பாவே ரஷ்யாவுக்கு அப்பா தானே ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபிலிம் டைரக்டர். ஹாலிவுட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் கில்டு அவருக்கு வந்து ஆனர் பண்ணான் 1955. அதுக்கு ஒரு வருஷம் முன்னால் மாஸ்கோ ஃபிலிம் ஸ்டூடியோ ஆனர் பண்ணாங்க 1954. எங்கே போனாலும் பெரியவாக்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி சொல்லிட்டு தான் அப்பாவும் போவார். அப்பவும் இவ சொல்வாளாம், அங்கே மடத்தில் இருக்கிற கடல் தாண்டி போகிறது சொல்லக்கூடாது, அது ஒரு சம்பிரதாயம். அதனால் நானும் அதே மாதிரி சொல்லாமல் அது என்ன அவருக்கு எல்லோரும் ஒரு மாட்டுக்கொட்டியில் உட்காந்து இந்தோனேஷியாவில் என்ன இருக்குதுன்னு தெரியும் அவருக்கு. நான் போயிட்டு வர்றது எங்கேன்னு தெரியாது. தெரியும் அது பேத்தலது அவருக்கு தெரியாததே கிடையாது. நம்மளை பார்க்குறச்சே நான் நினச்சிப்பேன், அவர் அது லேசர் பீம் லுக் ஒன்று அவர் கொடுக்கறது ஒரு ஜென்மம் இல்லை 7 ஜென்மத்தை பார்க்குறாரு. எனக்கு முன்னால் 7 ஜென்மத்தில் நான் என்ன பண்ணேங்கிறத அவர் பார்ப்பார். அந்த மாதிரி அந்த கண் அவருடைய கண் மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது. சொல்லிட்டு தான் போகிறதுக்கு அங்கே வந்துச்சு. சரி, அங்கே போய் அந்த சிவா ட்ரைபுன்னு இருக்கா, அவர் சொல்கிறார், உடம்பு பூரா விபூதியை 3 போட்டுருப்பா, கையில் திரிசூலம் மாதிரி ஒன்று வச்சுருந்து அதோடு ஆடுவா, அந்த சிவா ட்ரைபை பார்த்துட்டு வா அப்படின்னு. எனக்கு பயம், நான் எப்படி ஒத்துக்கிறது பார்த்துட்டு வர்றதுக்கு? ஏன்னா நான் போகிறதோ பெரிய சிட்டிஸு, நான் ஆட போகிறது ரொம்ப பெரிய, அதாவது ஒரு 5000 பேர் உட்கார வேண்டிய பெரிய ஒரு ஆடிட்டோரியம். அதோட இல்லை, இந்தியன் ஓஷன் ஆர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்னு
இந்தியன் ஓஷன் கண்ட்ரீஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிற ஃபெஸ்டிவல். அதில் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னை அனுப்புகிறாங்க. அதுக்கு போயின்ட்டுருக்கேன். நான் போகிறது பேர்த்துங்கிற ஊர். நான் போய் ஆதிவாசிகளை எங்கே போய் எந்த காட்டுக்கு போய் நான் எப்படி போய் தேடுறது, நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்கிறது, பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் அப்படி தவிச்சு போனேன், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு நான் அவளை பார்க்கணுன்னு பெரியவா நினச்சா நான் பார்ப்பேன் அப்படின்னு. கரெக்ட். ரொம்ப டிப்ளமேட்டிக் இல்லை, கரெக்ட். ரொம்ப ஜாக்கிரதையாக. அப்படி பெரியவா, ஆமாம், அப்படி பெரியவா நான் பார்க்கணுன்னு நினச்சா நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் அவள் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து அந்த நேட்டிவ், அதாவது ஹோஸ்ட் கண்ட்ரி அவங்க தான். ஆஸ்திரேலியா தான் ஹோஸ்ட் கண்ட்ரி அந்த ஃபெஸ்டிவலுக்கு. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அவங்க வந்து 10 மினிட்ஸ் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்திரேலியா முதல்ல வந்துடுறதேயே. ஆமாம். ஆஸ்திரேலியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த ஆதிவாசிகளை வந்து ஆட வச்சாங்க. ஃபஸ்ட் ஐட்டம். சூப்பர். அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரிஞ்சால், அவங்க வந்து 8 மணி நேரம் ரோடில் ட்ராவல் பண்ணி 4 மணி நேரம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி பர்த்துக்கு வந்திருக்காங்க. நான் எங்கே போகிறது? எப்படி போயிருக்க முடியும்? காட்டிலேருந்து பிடிச்சின்னு வந்திருக்காங்க அவங்களுக்கு பாவம் சேரவே இல்லை. பேண்ட்டு சட்டையெல்லாம் போட்டு அவங்க வந்து அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறவங்களே இல்லை. நான் வந்து ஃபுல் பரதநாட்டியம் ட்ரெஸ்ஸில் இருக்கேன். மாடியில் போய் அந்த ஸ்டேஜோட மாடிக்கு போய் எனக்கு இவங்க பண்ணுறாங்கன்னு ஒன்று பெரியவா சொன்னாலே, நம்ம பார்க்க முடியாதுன்னு நினச்சோமே, நம்மளை பார்க்குறதுக்கு அவள் வந்திருக்காளேன்னு நாங்கள் ஆடி போயிட்டோம். நாங்கள் மேலேருந்து பார்த்துட்டு இருந்தா அப்படியே பட்டையாக உடம்பெல்லாம் பட்டையாக விபூதி போட்டு, பேர் பாடி, லேடிஸும் பேர் பாடி, சின்னதாக ஒரு இது போட்டுட்ருக்காங்க, அவ்வளோதான். அதை வச்சு ஈட்டி மாதிரி கையில் ஏதோ வச்சுண்டு ஹம்சானந்தி ராகத்தில் ராமராமான்னு ஆரம்பித்து பாடி ஆடிண்டே போனோம். இந்த ராகத்துக்கு ஆடுறாங்க. நாங்கள் எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில. இவர் மாட்டுக்கொட்டியில் உட்காந்து நீ ஆஸ்திரேலியாவில் போய் சிவா ட்ரைபை பாருன்னு சொன்னார்னா, என்ன இது வந்து ரேஷ்னலைஸே பண்ண முடியாது இது. அப்புறம் நானும் எங்கள் அண்ணியும் ஓடி போயிட்டோம். இந்த முடிஞ்சோடனே என்னோடது வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் தான். அங்கே போனால் எல்லோரும் கீழே மட்டமாக கீழே உட்காண்ட்ருக்கா. எல்லாம் கீழே சப்பலாம் கொட்டின்னு நம்ம ஜனங்கள் உட்காருமே அந்த மாதிரி உட்காந்து கீழே வச்சுட்டு தட்டை வச்சுட்டு சாப்பிட்டுருக்கு. அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் புரியல. நானும் எங்கள் அண்ணியும் தமிழில் பேசணும். தமிழ் புரிஞ்சுட்டாங்க. அவங்கக்கிட்ட நான் ஒரு 50 வார்த்தை தமிழ் வார்த்தை எழுதிட்டேன். காமன் வன்னி, பழைய வார்த்தை தமிழ் வார்த்தை நெருப்பு, லிங்கா அப்படின்னாக்கே பாம்பு, முட்டினா முழங்கால், முட்டினா முழங்கால், முழம்பு அப்படின்னா முழம், ஒரு முழம். நம்ம இப்போ கூட நம்ம பக்கத்துலலாம் முழம் போடுன்னா இப்படி தானே முழம்னா. இந்த மாதிரி வார்த்தைகள் உட்காந்து எழுதினவங்க. இது என்னால் மறக்க முடியாது இந்த நிகழ்ச்சியை. எத்தனையோ அமெரிக்காலையும் ரஷ்யாலையும் ஆடிட்டு வரலாம். இந்த அபாரிஜினிஸை நான் நினச்சி போயிருந்தா கூட பார்த்துருக்க முடியாது. அத்தனை அவளோட உட்காந்து அவங்க எங்களை பார்த்தது, அதாவது ஒரு அரெஸ்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் கல்ச்சர் அங்கே நான் பார்த்தேன். இந்த மாதிரி அங்கங்கே போகிறச்சே என்னோடய ஆராய்ச்சி புத்தியும் என்னை விடாது. ஜப்பான் போகிறச்சா ஜாப்பனீஸில் எழுதின்னுடுவேன். எழுதிண்டு என்னோடய தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீச் வந்து ஜாப்பனீஸ்லேயே பேசினேன். ரஷ்யா போனால் ரஷ்யனில் எழுதின்னு ரஷ்யன்லேயே பாடி ரஷ்யன்லேயே பேசி, அது எல்லா பெருமையும் நம்ம நாட்டுக்கு தானே. இதுதான் எங்கள் அப்பா சொல்லுவார், உனக்கு அவன் கை தட்டுறான்னாக்கே இந்தியாவுக்கு கை தட்டுறான்னு புரிஞ்சுக்கோங்க.
உங்களுடைய பல சுற்றுப்பயணத்தில் உங்கள் அப்பாவும் கலந்துட்டுருக்காரு இல்லையா? 68 குறிப்பாக வந்தார். 68 வந்தார். ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்தார் 1968. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது. 71 அப்பா போயிட்டார். ஆமாம். உங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் பல ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்தவர். மாளிகை மாதிரி இருந்த அந்த வீட்டை ஒரு காலகட்டத்தில் இழந்த போது அந்த சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்கா? நான் ரொம்ப சின்னவோ, அவ்வளவா நினைவில்லை. அந்த பெரிய வீட்டுலேருந்து அது ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி ஒரு ஹவுஸுக்கு இங்கே வந்தோம். எனக்கும் என் தம்பிக்கும் ஒரே குஷி, நம்ம புது வீட்டுக்கு போகிறோம். இழப்பு உணரக்கூடிய இது இல்லை. இல்லை, தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா முகத்தில் எந்த சேஞ்சும் இல்லை. அவர் அந்த பகவத்கீதையில் சொல்கிற ஸ்திதப்பிரஜர் தான். எதுவுமே வித்தியாசமே கிடையாது அவருக்கு. எனக்கும் என் தம்பி சந்திரசேகர் கனடாவில் இருக்கான். அவன் இப்போது எங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ தெரியாத வயசு. நம்ம புது வீட்டுக்கு போகிறோம், ஒரே சந்தோஷமாக இருந்தோம் நாங்கள். சந்திரசேகர் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு கனடாவுக்கு போய் செட்டில் டவுன் ஆகி. அங்கே ஏஷியன் டெலிவிஷன் நெட்வொர்க் ஃபவுண்டர் பிரசிடெண்ட். ஜெயாவும் சந்திரசேகருக்கு அசிஸ்ட் பண்ணுவா. ரொம்ப நல்ல பிரமாதமாக எடிட் பண்ணுவா, ப்ரொடியூஸ் பண்ணுவா, எடிட் பண்ணுவா. அவங்களுக்கு ஒரு 50 சேனல்ஸ் இருக்குது. கோஸ்ட் டு கோஸ்ட் ஏஷியன் டெலிவிஷன் நெட்வொர்க். இங்கேருந்து இந்தியாவிலேருந்து எப்பேற்பட்ட முக்கியமான கலைஞர் போனாலும் சரி, இல்லை பாலிட்டிஷியன்ஸ் போனாலும் சரி, இன்க்ளூடிங் நம்ம பிரைம் மினிஸ்டர்லாம் போகிறச்சு ரெகுலராக அவங்களெலாம் மீட் பண்ணி அந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணி நல்ல நெட்வொர்க். ஆமாம். ரவிசங்கர் ப்ரோக்ராம், லதா மங்கேஷ்கர், ஏஎல் ரஹ்மான் ப்ரோக்ராம் எல்லாம் அவங்க பண்ணது தான். உங்கள் அப்பா மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருந்த இன்னொரு கலைஞர் சந்திரபாபு. அதெல்லாம் வாப்போன்னு தான் கூப்பிடுவேன். சின்ன வயசுலேருந்து பாபுன்னு தான் கூப்பிடுவோம் நாங்கள். அவனும் இன்னொரு அப்பாவுக்கு ஒரு புள்ள மாதிரி. அப்பா போனச்சே பாபு லேட்டாக வந்தான். அதுக்குள்ளே பாடி எடுத்துட்டான். பாடி அப்பாவோடது எடுக்கிறச்சு அப்போது எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் அவ்வளோ ஆகாமல் இருந்த டைம். பொலிட்டிக்கலி தேவர் 2 டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸில் இருந்தாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் தான் தூக்கினாங்க. எம்ஜிஆரும் சிவாஜியும் தூக்கினாங்க. இங்கேருந்து அப்போல்லாம் வந்து எலக்ட்ரிக் கிரிமட்டோரியம்லாம் கிடையாது. எடுத்துன்னு போயிட்டாங்க. கேட்டாங்க இந்த ஆனர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், ஸ்டேட் ஆனர்ஸ் கொடுக்குறோன்னு. ஆனால் எங்கள் பிரதர்ஸ் எல்லாம் வேண்டாம். அவர் ரொம்ப அப்பா வந்து வாஸ் அ காந்தி அண்ட் வெரி சிம்பிள் மேன். அதெல்லாம் வேணான்ட்டார். மினிஸ்டராக இருக்கணும்னு நேரு கேட்டதுக்கே வேணான்ட்டாரே. முதல் ஐஎம்பி மினிஸ்ட்ரியே அப்பாவுக்கு தானே தெரியும் ஆஃபர் பண்ணார் நேரு. இல்லை வேண்டான்ட்டார். காங்கிரஸ்லேருந்து 1947 ரிசைன் பண்ணார். அது வரைக்கும் ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்துட்டு எல்லோரும் நிறைய பேர் அப்போ தான் சேர்ந்தாங்க. இவர் ரிசைன் பண்ணார். நான் கலைக்காக பண்ண போகிறேன், மை லைஃப் வில் பி டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. அதனால் வானான்னு சொல்லிட்டாங்க. ஒரு போச்சு அங்கே கொண்டு செதலில் வச்சாச்சு. அப்புறம்தான் பாபு வந்தான். என்ன பாபு லேட்டாக வந்துட்டே எடுத்துன்னு போயிட்டாளே அப்பாவன்னு நாங்கள் லேடிஸ் போகலை. ஐயோன்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்கே போய் செதலை எடுத்து போயிட்டாங்க. எம்ஜிஆரும் சிவாஜியும் தான் பிடிச்சி இழுத்துருந்துருக்காங்க. அந்த அளவு அட்டாச்மெண்ட். இனிமேல் எனக்கு யார் இருக்கா, இனிமேல் எனக்கு, ஏன்னா ஒன்றும் இல்லாத போது கூப்பிட்டு வீட்டோட வச்சு சாப்பாடு போட்டது அப்பான்னு கேள்விப்பட்டேன். அப்பா சொன்னதில்லை இதெல்லாம், அவங்கவுங்க வாயில் கேட்டது தான். அந்த மாதிரி சந்திரபாபு பாபு கிட்டக்க அவன் ஒரு ஜீனியஸ்ன்னு சொல்லிகிட்டே இருப்பார் அப்பா. அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தபோது அவங்க கூட உங்கள் வீட்டில் தான் வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்களாமே. பிரச்சனை வந்துடுத்து. அவங்க ஆங்கிலோ இண்டியன். அப்பா கடகடன் அந்த பொண்ணை எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டார். எங்கள் வீட்டில் அது அடையார் வீட்டுக்கு.
வந்து அங்கேயே இருந்தா. எத்தனையோ வீக்ஸ் அங்கே இருந்துட்டு அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அவளை சரி பண்ணி லண்டனுக்கு ஏற்றி விடுற வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் இருந்தாள். விஎன் ஜானகியை பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப்பில் நடந்த பல முக்கியமான சம்பவங்களில் உங்கள் அப்பா இருந்திருக்காரு. அவங்களோட உங்களுக்குள்ள நெருக்கம் எப்படி? ஏன் கடைசி வரைக்கும் ஜானுக்கா தெரியாமல் என்ன? ஜானுக்கா மாதிரி ஒரு ஒரு சுத்த மனசு பார்க்கவே முடியாது. கிரேட் லேடி, ரொம்ப கிரேட் லேடி இன் மெனி வேஸ். அண்ட் ரொம்ப டேலண்டட். எவ்வளோ டேலண்ட்டாக டான்ஸ் பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க, பாடுவாங்க. அண்ட் நல்ல நிர்வாகம். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் வந்து லேடின்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. எம்ஜிஆருடைய புகழுக்கு பாதி காரணம் எங்கள் ஜானகிம்மா. வீட்டை நல்லா பார்த்துட்டாங்க. டொமெஸ்டிக் லைஃப் திருப்தியாக இருந்தால் பப்ளிக் லைஃப்பில் எவ்வளோ வேணால் பண்ணலாம். அப்படியே அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாக்கே ராமாவரத்தில் அவங்கவுங்க வரவங்களாம் சாப்பிட்டுட்ருப்பாங்க. இந்த அம்மா வந்து டேபிள் தொடச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு குணம் பார்க்க ரொம்ப சிம்பிள்னா ஒரு வசந்த குணம், ரொம்ப வசந்த குணம். எம்ஜிஆர் வீட்டுக்கு அடிக்கடி போவீங்களா நீங்கள்? அடிக்கடின்னு இல்லை, ஆனால் அடிக்கடி அவங்க இங்கே வருவாங்க, இல்லை ஜானகிமா நாங்கள் போவோம். அவங்க வீட்டுக்கு 7-8 பொண்களுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். அதுக்கெல்லாம் இங்கே வந்துடுவேன், டான்ஸ்க்கு வந்துடுவேன். மணியுடைய பசங்களா? மணி பொண்கள் பேத்தி எல்லாருக்குமே அவங்க கிட்டத்தட்ட 8 பேர் ஞாபகம் இருக்கு. லதா, கீதா, சுதா, வரிஷா, ஜானகி, இன்னொரு ஜானகி, அவங்களோட பொண்கள் எல்லாம் இங்கே தான் படிக்கும். இங்கே எங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் நிருத்யோதயா எல்லாரும் கலைஞர் வீட்டுலேருந்து முரசொலி மாறனுடைய பொண்ணு இங்கே தான் படிச்சுது. அவங்க அட் லாகர் ஹெட்ஸ். அரசியலில் சம்மந்தமே கிடையாது. ஆனால் என் கேட்டு தாண்டி வந்துட்டு அரசியலே கிடையாது. என் கேட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா ஒரு குழந்தைக்கு கார் வரலைன்னா இன்னொரு வீட்டிலேருந்து கொண்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹார்மனி. மனுஷனுக்கு மனுஷன் இருக்க வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப், அதுதான் ஆர்ட் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. பார்ட்டியெல்லாம் வேறு சமாச்சாரம். நேருவோட ஒரு 45 நிமிஷம் பேசக்கூடிய வாய்ப்பு கூட நீங்கள் குழந்தையாக இருந்தபோது கிடச்சிது இல்லையா? ஆமாம், நாங்கள் சில்ட்ரன்ஸ் ஒரு குரூப்பே அழைச்சின்னு போய் அதை ஃபிலிம் பண்ணாங்க. ஆனால் அந்த ஃபிலிம் எங்கே இருக்கோ தெரியாது. நாங்கள் பேசினதெல்லாம், அவரோட பேசினதெல்லாம் 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன்னுட்டு 45 நிமிஷம் இருந்தார் எங்களோட. சச்சு கூட இருந்தா அதில். அப்படியா? நான் சொல்கிறது எங்கள் அண்ணா பொண்ணு சச்சு சொல்ல, குமாரி சச்சு. குமாரி சச்சு. கலைஞரோட உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நட்பு உண்டு? அதாவது எம்ஜிஆர் கிட்டக்க பழகின மாதிரி அவ்வளோ பழக்கம் கிடையாது. பார்த்தா ரொம்ப மரியாதை, எனக்கு மரியாதை உண்டு, அவருடைய எழுத்துக்கு மரியாதை உண்டு. அம்மாவெல்லாம் நல்லா தெரியும். தயாளுமாவுக்கு எனக்கு, அவங்க வீட்டில் எல்லாருக்குமே என் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். தயாளம்மாவும் ரொம்ப பழக்கம். ராஜாத்திமாவுக்கும் ரொம்ப தெரியும். கனிமொழியும் எனக்கு ஃப்ரெண்டு தான், செல்வியும் ஃப்ரெண்டு தான். அதான் சொல்கிறேன்னே, எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஜெயலலிதா உங்களுடைய தோழி இல்லையா? ஜெயலலிதாவோட நான் ஒன்றா விளையாடினோம். ஸ்டூடியோவில் அவங்க அம்மா ஷூட்டிங், சந்தியாம்மா ஹீரோயினாக பண்ணாங்க அப்பா படத்தில், மைசூரில் ப்ரீமியர் ஸ்டூடியோவில். ஆமாம், ப்ரீமியர் ஸ்டூடியோ, பஸ்வராஜ் ஸ்டூடியோ. அப்போது தேக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். மைசூர், பெங்களூர்லாம் கார்டன் கேட்கவே வேண்டாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அங்கே நாங்கள் மாட்டுக்கு வெளியில் இருப்போம். நான் ஜெயலலிதாவோட பெரியவோ, இவளையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி என்னோட விட்டுடுவா. ஸோ நாங்கள் 2 பேரும் வெளியில் போய் ஸ்விங் பண்ணிட்டு விளையாடிட்டு நாங்கள் அங்கே இருப்போம். ஜெயலலிதா முதல்வர் ஆனதுக்கு பின்னாடி அவனை சந்திச்சிங்களா? அடிக்கடி போல். ஆனால் எங்களோட நிருத்யோதயாவுடைய
50வது வருஷத்துக்கும் அவங்க தான் வந்தாங்க. 60வது வருஷத்துக்கும் ஜெயலலிதா தான் வந்தது. ஜெயலலிதா தான் நான் அந்த பரதர் பேரில் ஒரு ஆசிய கலாச்சார மையம் ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் இருக்குதுன்னு நான் என்னோடய ஸ்பீச்சில் சொன்னேன், வெல்கம் அட்ரஸில். அது நான் எங்கள் கிராமத்தில் பண்ண போகிறேன்னு சொன்னேன். அப்போது அவங்க பேசுகிறச்சே என்னையும் கூப்பிட்டுட்டு 60 வருஷம் ஆயிருக்கு, இந்த ஸ்கூலுக்கு கிராண்ட் கேட்கல, பத்மா தனக்குன்னு ஒன்றும் கேட்கல, தான் ஏதோ அடுத்த பிளான் வச்சுருக்கேங்கிறத இங்கே அனௌன்ஸ் பண்ணுறா. அது ரொம்ப பெரிய விஷயம். ஆசிய கண்டத்துடைய நல்லிணக்கத்துக்காக ஒரு கலாச்சார மையம் பரத முனிவர் பேரில் ஆரம்பிக்கணுங்கிறா. எனக்கு இது ஐ எம் வெரி டச்ட் வித் திஸ் ஐடியா. ஐ ஷேர் திஸ் ட்ரீம் வித் ஹர் அப்படின்னுட்டா. ஒரு லேண்டும் கொடுத்தா. அப்படியா? ஆமாம், தானாகவே கூப்பிட்டு ஒரு லேண்டையும் கொடுத்தா. அதனால் கடைசி வரைக்கும் அந்த டச் இருந்தது. லாஸ்ட் டேஸில் பார்க்கலன்னு ஒரு வருத்தம் தான். என்ன பண்ணுறது, பார்க்க முடியல. ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் முதல்வர் ஆனதுக்கு பின்னாடி அவரை சந்திச்சிருக்கீங்களா? ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. என்ன செக்யூரிட்டி ஜாஸ்தி இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள்லாம் போனால் வீட்டு மனுஷா மாதிரி தானே. நாங்கள் உங்கள் அப்பா மேலே என்எஸ் கிருஷ்ணனுக்கும் என்எஸ் கிருஷ்ணன் மேலே உங்கள் அப்பாவுக்கும் மிகப்பெரிய மரியாதை உண்டு. நான் என்எஸ் கேச்சத்தை கூப்பிடுவேன். அது நல்லா ஞாபகம் இருக்குது. ரொம்ப பிரியம் என்கிட்டக்க. எனக்கு முத ஒரு டான்ஸிங் டால் வாங்கி கொடுத்தது அவர் தான். இந்த இப்படி தட்டி விட்டாக்கே இப்படி 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 ஆடும்ல, அந்த பொம்மை எங்கேருந்தோ எனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார். நல்லா ஞாபகம் இருக்குது. மதுரமா இன்னும் ரொம்ப வருஷம் இருந்தாங்களே. ஆமாம், அவர் போனப்புறம் இங்கே இருந்தார். அவரோட பழகினது உங்களுடைய நினைவில் நிற்கிற விஷயம் தான் இருக்கா? நான் சின்ன பொண்ணு, பழகிறது அதெல்லாம் அது ரொம்ப பெரிய வார்த்தை. அவர் என்னன்னா ஞாபகம் எனக்கு பொம்மை வாங்கி கொடுத்தாங்கிறேன்னு நல்லா ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு இசைக்கலைஞர்னு பாலமுரளி கிருஷ்ணாவை சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். எனக்கு ஒரு அண்ணா மாதிரி, அவர் குரு மாதிரியும். அண்ணாவும் சரி, குருவும் சரி. அன்றைக்கி நான் பேசுகிறச்சே சொன்னேனே. ஆமாம், ஏன்னா நான் ப்ரீ யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருக்கிறச்சே அவர் விஜயவாடாலேருந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டார். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவர் மாற்றிட்டு வந்துட்டார். அப்போ எங்கள் வீட்டில் நிறையா இந்த காலத்தில் ஏதோ ஜுகல்பந்தியெல்லாம் சொல்கிறாங்களே, எங்கள் வீட்டில் சதா நடக்கும். அப்போது ஜி ராம்நாதன், ஆமாம், பெரிய இசை மேதை, மியூசிக் டைரக்டர், அவர் ஒரு ஹார்மோனியம் வாசிப்பார். எங்கள் அம்மா ரொம்ப பிரமாதமாக ஹார்மோனியம், வீணை எல்லாம் வாசிப்பார். ஹார்மோனியம் தானே அவங்க ஒரு ஹார்மோனியம் வச்சுட்டுருப்பாங்க. பாலமுரளி அண்ணா பாடுவார். எதுக்காக இது நடக்கும்னாக்கே, பாம்பேலேருந்து மியூசிக் டைரக்டர் சலீல் சௌத்ரி வந்திருப்பார். அவருக்கு இந்த கர்நாடக சங்கீதம்லாம் கேட்கணுங்கிறதுக்காக எங்கள் வீட்டில் இது நடக்கும். எங்கள் பெரிய அண்ணா பாலகிருஷ்ணன்னா மாடியை விட்டு இறங்கக்கூடாதுன்னு பாரு, என்ன பரீட்சை நடந்துட்டுருக்கோம், நீ படி கீழே வராதேன்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு கேட்பேன். ஏன்னா மறுநாள் பரீட்சை, முழு பரீட்சை. அந்த மாதிரி கீழே நடந்துன்னு இருக்கோம். அப்படி சாதாரணமாக எல்லோரும் விக்கு விநாயகராம் அவர் வாசிச்சுட்டு இருப்பார். இங்கே வராத பெரிய வித்வான்களே கிடையாது. எம்எஸ் அம்மா அவங்களோட பர்த்டேன்னா நாங்கள் போயிடுவோம். அங்கே கண்ணன் வீணையை எடுத்துன்னு போயிடுவோம், உட்காந்து வீணையை வாசிப்பான். அப்பாவுடைய அறிமுகம் தானே. ஆமாம், எம்எஸ் அம்மாவுக்கு எங்கிட்ட அப்படி புரியும். கடைசியில் ஒரு நிகழ்ச்சி என்னோடது, அதுவும் ஒரு குட்டி ஹாலில் உட்காந்து பார்த்தாங்க. ஜெர்மன் ஹால் இப்போ இடிச்சிட்டாங்க. அப்போது பெரியவாளுடைய சென்டினரி டைம். அதுக்கு சதாசிவ மாமாவும் எம்எஸ் மாமியும் உட்காந்து அவங்களோட ஒரு பாட்டு ஹிந்தியில் பெரியவாளை பற்றி பாடியிருந்தாங்க. அந்த ஸ்பெஷல் ஒரு ரெக்கார்டிங், அதில் கண்ணனும் வாசிச்சிருக்கான். மைத்ரி பஜத்தை தவிர சொல்கிறேன்.
கண்ணன்கிறது என்னுடைய பெரிய அண்ணாவுடைய தெரியும், சன், பாலகிருஷ்ணனுடைய வீண son. வித்வான் அண்ட் செக்ரட்டரி ஃபார் ஆல் அவர் ப்ரோக்ராம்ஸ் 3-4 இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுக்கு வந்து அம்மா உட்காந்து பார்த்தாங்க. இதெல்லாம் மறக்க முடியாது. எம்எஸ் அம்மா பாட்டை யாருக்கு மறக்க முடியும்? நீங்கள் பாலமுரளி சொன்னேன், ஆமான்னு சொன்னேன். எம்எஸ் அம்மாவும் அதே மாதிரி தான். உங்கள் அப்பாவை பற்றிய நினைவுகள்லாம் அவங்கக்கிட்ட பேசியிருக்காங்களா அவங்க? பேசுவாங்க. அண்ணான்னு தான் சொல்லுவார். எங்கள் அப்பாவை அண்ணான்னு சொல்லுவார். எங்கள் அம்மாவை மன்னின்னு சொல்லுவாள். எம்ஜிஆர் சினிமா நடிக்க அழைச்ச மாதிரி சிவாஜி உங்களை அழைக்கலையா? இல்லை. சிவாஜிக்கு ரொம்ப பிடிக்கும் என் டான்ஸு. என்னோடய அரங்கேற்றத்துலேயே பேசினார் சிவாஜி. அப்போவே பேசியிருக்கார். அதே என் அரங்கேற்றத்தில் நான் ஆடினதை விட பேசினவா ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். இப்போ எண்ணி பார்த்தாக்கே எல்லாம் ரொம்ப பெரிய நேம்ஸு. அப்போ கூட எனக்கு அதோட அருமை தெரியல. எனக்கு காலில் சலங்கை நான் வந்து பத்மினியோட சலங்கையை தான் கட்டி நான் ஆடினேன். புது சலங்கை கட்டிக்க வானான்ட்டாரப்பா. ஆவி வந்த சலங்கையாக இருக்கணும், அதனால் ஒரு பெரிய ஸ்டாரோட சலங்கை தான் கட்டிக்கணும், பத்மினியோட சலங்கை தான் கட்டி நான் ஆடினேன். எனக்கு காலில் வந்து சலங்கை கட்டி விட்டது பத்மினியோட அம்மா. இப்போ அவங்க வீட்டிலேருந்து வினீத் 20 வருஷமாக அவன் என் ஸ்டூடெண்ட்டு. வினீத்னாக்கே ரொம்ப வினயம்னா ஒரு தன்னடக்கம் அப்படின்னு அர்த்தம். அந்த பேரை சரியாக அப்பா அம்மா வச்சுருக்கா அவனுக்கு. அவனுக்கு இருக்கிற டேலண்ட் அண்ட் புகழுக்கு அவ்வளோ ஹம்பிள், ரொம்ப ஹம்பிள். 1000வது நிகழ்ச்சியோட ஒரு பங்கு. அவனும் வினீதும் அந்த குடும்பம் தானே. பத்மினி அவங்களோட பெரியம்மா தானே. பத்மினியோட அம்மா தான் என் காலில் சலங்கை கட்டினது. அந்த ஃபோட்டோவே இருக்குது. பத்மினியோட நல்லா பழகிருக்கீங்களா? ஐயோ, பின்ன அவங்களாம் எனக்கு அக்கா மாதிரி. எனக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்காங்க, தலைவாரி பின்னி விட்டு ஃப்ராக் போட்டு. நான் வந்து 4 வயசில் அப்பா சிலோன் போனார். அங்கே லலிதா பத்மினி ராகினியோட டான்ஸ் ப்ரிசைட் பண்ணுறதுக்கு யாழ்ப்பாணமும் போனார், கொலம்பவும் போனார். நான் அப்பா ஜிப்பாவுக்கு பிடிச்சிட்டு நானும் கூட போயிட்டேன். என்னை அழைச்சின்னு போயிட்டார். ஆனால் எனக்கு குளிப்பாட்டி விட்டு எனக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு எல்லாம் பண்ணது ராகினி பத்மினி இவங்கெல்லாம் தான். அப்படி ரொம்ப எங்கிட்டக்கு அவ்வளோ பிரியம். ஏன்னா பத்மினியோட சுயச்சரித்திரம் எழுதின்னு வந்தாங்க, ஏதோ ஒரு மேகசினில் வந்துட்டு இருந்தது. ஆந்த விடமாக குமுதமாக ஞாபகம் இல்லை. அதில் பத்மினி எழுதியிருக்காங்க. நாங்கள்லாம் திருவனந்தபுரத்துலேயும் வந்தோடனே முதல்ல தங்கிறதுக்கு இடம் இல்லை. சுப்பிரமணிய மாமா வீட்டில் சாந்தோமில் தான் மாடியிலேயே தங்கின்னு இருந்தோம் 6 மாதம். அப்போ தான் வீட்லேயே பிறந்தது பத்மா அப்படின்னு எழுதியிருக்காங்க. நாட்டிய சாஸ்திரமும் சிவாஜியுடைய முகபாவங்களும்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துனீங்கல்ல நீங்கள்? அது வந்து எனக்கு ஜப்பான் அவார்டு கொடுத்தாரு 1994. அதே வருஷம் ஃப்ரான்ஸ் அவார்டு கொடுத்தாங்க சிவாஜிக்கு, ஷெவிலியர் அவார்டு. நான் நினச்சேன் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு வேறு விதமாக ஒரு ட்ரிபியூட், ஒரு மரியாதையை தெரிவிக்கணும். எப்படி பண்ணலான்னு பார்த்தேன். அவருடைய ஆக்டிங் எனக்கு பிடிக்கும். அவருடைய ஆக்டிங்கில் பல கோணங்கள் இருக்குது. அதை நான் நாட்டிய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க அந்த நவரசம், அந்த பாவங்கள், அதை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த இலக்கணத்தில் சொன்னப்பட்ட விஷயங்களை அதை படிக்காமையே இவர் செய்முறையில் பண்ணியிருக்கார். இதை நான் வந்து இலக்கணத்தில் இது சொல்லியிருக்கு, அதை அவர் பண்ணியிருக்கார். அப்படி பண்ணி காமிச்சு அது கிளிப்பிங்ஸ் எடுத்து அபவுட் 60 இதுலேருந்து படத்துலேருந்து கிளிப்பிங்ஸ் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, இதுதான் நாட்டிய சாஸ்திரத்தில் நடிப்புக்கும் நாட்டிய சாஸ்திரம் தான், வெறும் டான்ஸுக்கு இல்லை. ஆக்சுவலாக நாட்டியம்னாலே நாடகம் தான் அர்த்தம். அதை காமிச்சு அது வந்து பாடி லாங்குவேஜ்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. அந்த காலத்துலேயே பாடி லாங்குவேஜ் இருக்குது. அவர் ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு மாதிரி நடப்பார்.
அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அது வந்து நான் நினச்சேன் அது ஒரு ஆக்டிங் கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு பாடம் மாதிரி இருக்குமாக்கும்னு. அது போயிடுச்சே, இல்லவே இல்லை. லைன்ஸ் வந்துடுத்து, ஸ்பாயில் ஆகிடுது. என்கிட்ட காப்பியே இல்லை. பதிவாக இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வர இளைஞர்களுக்கு பெரிய பாடம். அது ஒரு பாடமாக இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் அது வந்து சிவாஜிக்கே போட்டு காமிச்சு பாரத் கலாச்சாரில் ஒய்ஜி மகேந்திரா எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தான். அதுவும் அந்த குடும்பமும் எங்களுக்கு ரொம்ப வேண்டிய குடும்பம். அங்கே சிவாஜிக்கு ஒரு ஃபெலிஸ்டேஷன் வச்சு இதையும் போட்டு காமிச்சாக்க அப்போது பேசுகிறச்சே சொன்ன இந்த பொண்ணு என்னத்தையோ என்ன நவரசம் அது இதுன்னெலாம் சொல்லி என்னமோ சொல்லிடுத்து, எனக்கு என் கமலா வைக்கிற தக்காளி ரசம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை அமெரிக்கா கையில் எடுத்துன்னு போய் அங்கே எல்லோரும் போட்டு காமிச்சிருக்கேன். இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனுடனும் கவிஞர் கண்ணதாசனுடனும் நீங்கள் மேற்கொண்ட ரஷ்ய பயணம் இருக்கு, அது மறக்க முடியாது. அவர் வந்து ஃபேமிலிக்கே ரொம்ப வேண்டியவர். அவங்க குடும்பமும் எங்களுக்கு அவரோட டாட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பழக்கம். கண்ணதாசன் அழைச்சிண்டு எம்எஸ்வி அண்ணா இதுக்கு வந்தார், ரஷ்யாவுக்கு போனார். ரஷ்யாவுக்கு அப்போவா 68 ஞாபகம் இல்லை, 68 தான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. அப்பாவும் இருந்தார் அப்போது. ஆமாம் 68 தான். அப்போ எங்கள் அப்பா இருந்தார். அப்போ துர்க்மீனியா ஸ்டேட்டுக்கு வந்துச்சு. நாங்கள் 2 மாதம் ட்ராவல் பண்ணோம் ரஷ்யாவில். 2 months பல ஊர்களுக்கு போய் ஆடிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ துர்க்மீனியா ஸ்டேட்டுக்கு வந்துச்சு. துர்க்மீனியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பு. அதே மாதிரி கசக்ஸ்தானுக்கும் கேரளாவுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பு. இந்த 2 ஸ்டேட்டுக்கும் போனேன் நான். துர்க்மீனியா போனச்சு எம்எஸ்வி அண்ணா வந்தார், கண்ணதாசனும் வந்தார். அப்போ என்னாச்சு, அங்கே சீஃப் மினிஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க, ப்ரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க ஸ்டேட்டு இதுக்கே. ஈவினிங் வந்து ஃபெஸ்டிவல் ஆரம்பம். கார்த்தால ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எங்கள் அப்பா தானே இண்டோ சோவியத் கல்ச்சுரல் சொசைட்டி அவர் ஆரம்பித்தது, பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்போது அவர் வந்து அட்ரஸ் பண்ணுறச்சே சொன்னார் கண்ணதாசனை பற்றி ஓஹோன்னு பெரிய போய்ட்டுன்னு சொல்லி, எம்எஸ்வியை பற்றி நேச்சுரலி அப்பா புகழ்றது கேட்கவே வேண்டாம். அதெல்லாம் சொல்லி இன்றைக்கி மாலை பத்மா ரமணன் எல்லோரும் சேர்ந்து பாடிடுவாங்க. புதுசாக கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதியிருக்கார் துர்க்மீனியாவை பற்றி. அதை எம்எஸ்வி மெட்டமைச்சிருக்கார், இதை பாடுவாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஏன்னா அது கேட்டுட்டு தான் பண்ணுது. கண்ணதாசன் எழுதவே இல்லை. உங்களுக்கு தெரியும் ஏன்னு. அவர் தூங்கியும் போயிட்டார், எழுப்பவும் முடியலை. சாயந்தரம் நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு. அடுத்தது நான் ஆடணும். அந்த ஸ்பீச்சஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த ப்ரைம் மினிஸ்டர் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. எங்கள் ரமணண்ணா தான் போய் உலுக்கி எழுப்பி அழைச்சின்னு வந்து இப்போ பாடி ஆகணும், எதான் போடுங்க. எம்எஸ்வியும் கேட்டார், எதான் போட்டு கொடுங்க அப்படின்னா நடுவில் உட்காந்துருக்கேன். பின்னால் உட்காந்து எழுதுறாரு, கவிஞர் எழுதுறார். எழுதி எம்எஸ்விட்டு சொல்கிறார், அந்த ஒரு பாட்டை வந்து சிவகங்கை சீமையா, ஆமாம் சிவகங்கை சீமையில் வந்து அந்த பாட்டை சொல்லி அந்த சந்தத்தில் எழுதியிருக்கேன். சாந்து பொட்டு, ஆமாம் சாந்து பொட்டு சந்தத்தில் எழுதியிருக்கேன், அப்படியே அதை பாடிடு அப்படின்னு சொல்லி எம்எஸ்விட்ட கொடுக்குறார். அவர் அதை வாங்கி வச்சுண்டு அப்படியே பாடிட்டார். அப்புறம் வேறு ஒரு பாட்டு ஒன்று, இது வந்து எங்ககிட்ட சொல்கிறார், இது பஜனை மாதிரி பண்ணிடலாம், இது ரஷ்யாங்கிறத மட்டும் நீங்கள் பாடுங்க. எம்எஸ்வி சொல்கிறார், நான் எனக்கு வாயில் வந்ததை பாடுறேன் வச்சுட்டு. அந்த வேர்ட்ஸ் அப்போ தான் பார்க்குறாரு அவர் எம்எஸ்வி. இது ரஷ்யான்னு நாங்கள்லாம் சேர்ந்து ரஷ்யாம்போம். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். கரெக்ட். ஆன் த ஸ்பாட் கவிஞர் எழுதி கொடுத்து எம்எஸ்வி அதை பாடி நாங்கள் கூட பாடி
இது ஒரு பெரிய அனுபவம். இப்போ திரைப்படங்களை எல்லாம் பார்க்குறீங்களா நீங்கள்? பார்ப்பேன். நல்ல படங்கள்னு சொன்னாங்கன்னா இப்போ பொன்னியின் செல்வன் பார்த்துட்டேன். அது நதர் திங், ரொம்ப நல்ல படம்னா தியேட்டருக்கு போய் தான் பார்ப்பேன். நம்ம சின்ன திரையில் பார்க்குறத விட நம்ம அங்கே போய் பார்க்குறதுல இருக்கிற ஒரு குஷி. நல்ல மலையாள படங்கள்லாம் கூட வருது, அதெல்லாம் எனக்கு தியேட்டரில் ரிலீஸ் இருக்காது. ஆமாம். மராட்டி படம், மலையாள படம் அதெல்லாம் 18 தான் வருதே. கமல்ஹாசன் ஒரு நடிகர் மட்டும் இல்லை, ஒரு நடன கலைஞரும் கூட. உங்களுடைய பார்வையில் கமல்ஹாசனுடைய நடனத்தை பற்றி சொல்லுங்கள். கமலும் நம்ம எல்லா பிரதர்ஸோடையும் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. ஆமாம். ரமணா, ராம்ஜி எல்லாரோடையும் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. எப்போதும் அண்ணாவோட ஆஃபீஸில் வந்து அங்கே நின்றுண்டு கலாட்டா பண்ணிட்டு தானே போகிற வழக்கம். கமல் ஒரு பெரிய ஜீனியஸ், ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு. அது ஆக்டிங் மட்டும் இல்லை, ரொம்ப நல்ல நடனம். நிறைய ஆக்டர்ஸுக்கு நடிக்க வரும், நடனம் ஆட வராது. கமலுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். கமல், பிரபுதேவா இவங்கெல்லாம் வந்து பெரிய டான்சர்ஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்களே, அதாவது சினிமா இழந்துடுத்துன்னு நான் சொல்லுவேன். இவங்கெல்லாம் சினிமாலேயே போயிட்டதுனால மேடை இழந்துடுத்து அப்படி சொல்லுவேன். இவங்க 2 பேரையும் பற்றி சொல்லுவேன். ஈவன் விஜய் என்ன ஜாயில் ஆடுறார். ரொம்ப எனக்கு விஜயோட டான்ஸும் பிடிக்கும். உங்களுடைய சகோதரர் தயாரித்த படத்தில் ரஜினிகாந்த் கூட ஒரு பாத்திரத்தை நடிச்சிருந்தார். உருவங்கள் மாறலாம். ஆமாம்மா, இவங்க எல்லாரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதில். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்து பேசியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஹம்பிள் பர்சன் பார்க்க முடியாது. ஹியூமிலிட்டின்னா ஒரு தன்னடக்கத்துக்கு ஒரு உருவகம் ரஜினிகாந்த். கல்யாணமே வேணாம் அப்படின்னு ஏன் முடிவெடுத்தீங்க? இல்லை, திருமணம் செஞ்சு பாவம் ஏதோ ஒரு பாவம் ஒரு ஆணோடைய வாழ்க்கையை கெடுத்துருவாண்டான்னு நினச்சேன். எதுக்கு ஒய் ஸ்பாயில் எ மேன்ஸ் லைஃப்? என்னோட இன்ட்ரெஸ்ட் பூரா வேறு விஷயம். இல்லை, உங்கள் நாட்டிய அர்ப்பணிப்பு தான் அதுக்கு ஒரு காரணமா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை திருமணத்தில். என்னோட 24 மணி நேரமும் என் ஆராய்ச்சி, என் இசை, என் இலக்கியம், என்னுடைய சிற்பம், என்னுடைய கல்வெட்டுகள், எனக்கு ஒரு லைஃப் இதுக்கெல்லாம் போகாது. உண்மைதான். நான் கல்யாணம்னு பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாழ்க்கையை நடத்துக்கணும். கரெக்ட். கல்யாணமும் பண்ணிட்டு வீட்டை கவனிக்காமல் இருக்கக்கூடாது. இப்போ எங்கள் அண்ணா மன்னி எனக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்துட்டா. ஐ வாஸ் கிவன் தட் சோஷியல் செக்யூரிட்டி. எனக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போவும் என்னோட இந்த வயசுலேயும் என்னோட கண்ணனும் காயத்ரியும் என்னை அப்படியே தெய்வமாக வச்சு கொண்டாடுறா. எனக்கு என்ன கவலை? நான் என்ன மாதிரி ஒரு கண்டென்டட் லைஃப் எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு திருப்தியான வாழ்க்கை நான் நடந்துட்டு இருக்கேன். ஒன்றும் தியாகம் எல்லாம் பண்ணல. அதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயம் நான் பண்ணியிருக்கேன். அது நான் பண்ண பாக்கியம். உங்களுடைய பார்வையில் இன்றைக்கி பரதநாட்டியம் பல பேர் ஆடுறாங்க. இதில் சிறப்பாக நடனம் ஆடுறவர்கள் அப்படின்னு யாரெல்லாம் சொல்வீங்க நீங்கள்? நிறைய குழந்தைகள் பிரமாதமாக ஆடுறது. என்னோட வயசு குரூப் விட்டுடுங்க, பரதநாட்டியத்துக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இது இவர் நான் முடிக்கிறச்சே ஒரு நல்ல நோட்டோடு முடிக்கிறேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு கவிஞர். அப்பா தானே எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தினார் அவரை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து இன்னொரு எனக்கு அண்ணா மாதிரி. அவர் வந்து ஒரு ஃபைலில் ஒவ்வொரு படத்தோட இதை போட்டு எழுதி வச்சுருப்பார். தங்கப்பதுமை வரிசையாக மடித்து ஃபுல் ஸ்கேப் பேப்பரில் அவருடைய இது இருக்கும், எல்லாம் சேர்த்து ஒரு ஃபைலில் இருக்கும். அதில் ஒரு இது தங்கை தாமரை பாடல்கள்னு இருக்கும், எனக்காக எழுதின பாட்டு. அது நான் ஆடணுங்கிறதுக்காக அவர் எழுதி வச்ச பாடல்கள்லாம். அவர் இருக்கிற வரைக்கும் நான் ஆடலை. நான் ரொம்ப சின்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கலன்னா. அவரோட ஒரு பாட்டு நான் சொல்லி அதோடு நான் நிறைவுபடுத்துகிறேன். நீங்கள் கேட்டல பரதநாட்டியத்துக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கான்னு, அவரோட பாட்டுலேருந்து லைன்ஸ் எடுக்கிறேன். கலையாத கலை எங்கள் கலையே,
எவர் கலைத்திட நினைத்தாலும் மறுத்தாலும் எதிர்த்தாலும் கலையாத கலையங்களில் கலையே நிலையாய் நிலைத்தது நெறிமுறை வகுத்தது. இப்படி இருக்கு பாருங்க. தொலையா நெடுநிலத்தலையாய் தன்னிகரற்றது. ஸோ என்ன சொன்னாலும் நம்ம கலைகள்லாம் எங்கேயும் போயிடாது. கண்டிப்பாக இட் வில் பி ப்ரொடெக்டட். அதுதான் பாரதிய கலைகளுடைய பாரதிய கலாச்சாரத்தோடைய ஒரு ஸ்ட்ரென்த்தே அதான், பலமே அதான். அது ஏன் அந்த பலம்னாக்கே, எப்போ கடவுள் நம்பிக்கையோடு சேர்த்து ஒரு கலை இருக்கோ அந்த கலை சாஸ்வதமாக இருக்கும். இப்போது அது இல்லாததுன்னா இன்றைக்கி இப்போது எத்தனையோ பாடல்கள்லாம் இருக்குது. அந்த பாடல்கள்லாம் சினிமாலேயும் வரதெல்லாம் நம்ம கேட்குறோம். ஒரு மாதம் நல்லா இருக்குது, 2 மாதம், அதுக்கப்புறம் மறந்து போய்டுறது. ஆனால் சில பாடல்கள் சினிமாவில் வர்றது கூட மறக்கிறதே இல்லை, சாஸ்வதமாக இருக்குது பாருங்க. அந்த மாதிரி அதுக்கு ஒரு சாஸ்வத நிலை கிடைக்கணுன்னா அதுக்கு இந்த நாட்டுடைய கலாச்சாரங்கிற அந்த ஆணி வேர் போகாமல் எதுவும் புதுமையாக பண்ணினா, அதாவது வேர் போயிடக்கூடாது. புது கலைகளும் புது மலர்களும் புது காய்களும் கனிகளும் வரலாம், ஆனால் புது வேர் வரக்கூடாது. வேற எங்கேருந்தோ வேற கொண்டு வந்து இங்கே வச்சு அது செத்துடும், ரொம்ப நாள் இருக்காது. நம்ம மண்ணுக்கு எது சேருமோ அந்த தாய் மண்ணுக்கு சேரக்கூடிய விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சோம்னா இன்னும் எத்தனையோ 1000 ஆண்டுகள் நம்ம கலாச்சாரமும் போகாது, கலைகளும் போகாது. ரொம்ப நன்றி. நம்ம ரசிகர்களோட உங்கள் அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து வந்தோம். சரி, ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம்.